You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். வார்த்தை பிரசங்கிப்பதன் மூலமாக இன்றைக்கு நம்மேல் கொண்டு வரப்பட இருக்கின்ற கர்த்தருடைய மகிமைக்காக இந்த வாரம் சீதோஷ நிலையினால் நான் ஒரு விதமான சிறு பாதிப்புக்களானேன். சரியாக சீதோஷணத்தின் காரணமாக என்று கூற முடியாது. சரீர பிரகாரமாக நான் எடுக்க வேண்டியதான ஒரு பரிசோதனையே ஆகும். நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் என்று அப்படித்தான் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் ஆற்றை கடந்து அங்கே போவதும் பின் வருவதுமாக இராதபடியாக இருக்கவே அங்கு சென்றேன். நீங்கள் ஒரு மேல் வயிறு ஒரு கீழ் வயிறு படம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில நிமிஷங்களுக்கு ஒரு முறையாக பல எக்ஸ்ரே படங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் கடல் கடந்து சென்று ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்தால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் இவைகளை எடுக்க வேண்டியவைகளாய் இருக்கிறோம். சகோதரன் ராபர்ட்ஸும் மற்றவர்களும் நான் நினைக்கிறேன் 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தாக வேண்டும். ஆனால் நான் கடந்த 4 வருடங்களாக ஒன்று கூட எடுக்கவில்லை. தொந்தரவு என்னவென்றால், எனக்கு இந்த விளக்கெண்ணெயை பிடிக்காது. அந்த ஒரு காரியம்தான். அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பதிலாக கொடுக்க அங்கே வேறொன்றும் இல்லை என்று. எனவே நான் அவர்கள் அதை எனக்கு கொடுக்கும் போது நான் அவ்வளவு சுகவீனமாகிறேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஜீவிய சரிதையில் நான் அதை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், எப்படி அந்த காரியம் என்னை சுகவீனமாக்குகிறது என்று. நான் என்னுடைய தயவுள்ள வைத்திய நண்பரிடம் வேறு எந்த காரியமும் அங்கே இல்லையா என்றேன். அவர், நான் அபிதமாய் நினைக்கவில்லை சகோதரன் பிரணாம் என்றார். அந்த அம்மாள் அங்கு உள்ளே வரும்பொழுது ஒருவேளை நான் மிகைப்படுத்தி கூறலாம், ஆனால் கால்காலன் போன்று காணப்படுகின்றது. அந்த அளவை நான் பார்த்ததே இல்லை. என் மூக்கை பிடித்துக் கொண்டு விழுங்கினேன். ஆனால் நான் முடிவிலே அதை உள்ளே இறக்கிவிட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த தொல்லை எல்லாவற்றிலும் அதெல்லாவற்றின் ஊடாகவும் நான் சென்றேன். ஒரு பரிபூர்ண பரிசோதனைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். நான் பரிசோதனையில் 100% தேறினேன். உலகில் நான் விரும்பும் எந்த பாகத்துக்கும் செல்லலாம். நான் வைத்தியரிடம் கேட்டேன். அவர்கள் விசேஷ வைத்தியர்களில் 3 பேர்கள். அவர்கள் லூயிவில்லில் இருக்கிறார்கள் என யூகிக்கிறேன். நான் அவர்களிடத்தில் எனக்கு 10% குறைபாடுகள் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். அவர்கள், ஒரு துளி குறை கூட உமக்கு இல்லை, எல்லா விதத்திலும் உமக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் இருக்கிறது என்றார்கள். நான் தேவனுக்கு அவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அந்த விதமாய் நான் இருப்பதற்கு நம்முடைய பரலோக பிதாவிடத்திலிருந்து வராமல் பாருங்கள், வேறு யாரிடத்திலிருந்து வரக்கூடும்? அவர் சொன்னார், உம்முடைய எல்லா ஓட்டங்களும் அங்கே உள்ளே உம்மை வாலிபமாக காட்டுகிறது. உம்முடைய இரத்த அணுக்கள் இன்னும் உடைய கூட துவங்கவில்லை. நீர் நல்ல உடல்நிலையில் இருக்கிறது சகோதரன் பிரணாம். நான் நல்லது, நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றேன். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஒவ்வொரு நர்ஸிடமும் ஒவ்வொரு வைத்தியரிடமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கான ஸ்லாக்கியம் எனக்கு அங்கே உண்டாயிருந்தது. ஒரு குறிப்பிட்ட வைத்தியர், அவர் இன்று காலையில் இங்கு இருக்க வேண்டியவர், 5 நாட்களாக என்னை மருத்துவ சரீர பரிசோதனைக்குள்ளாக கொண்டு சென்றவர்கள். நல்ல மனிதர்கள், உண்மையான மனிதர்கள் இன்னமும் உலகில் இருக்கிறார்கள் என்று அறிய சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு பரிசோதனைக்கும் $200 அல்லது $300 ஓடும். எனக்கு பரிசோதனைகள் முடிந்தவுடன் அவர்கள், இது நீர் செய்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கான எங்களுடைய பங்கு என்று கூறினார்கள். புரிகின்றதா? ஆம். எவ்வளவு நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, எங்களை தர்ம சங்கடத்துக்குள் ஆக்குகிறீர், எங்களுக்காக உம்முடைய ஜெபங்கள் போதும் என்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், உமக்குள்ளாக எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விதமான உள்ளுணர்வை நாங்கள் கண்டறிந்தோம். நான் இருப்பது போன்று தோன்றவில்லையே என்றேன். அவர்கள், வெளியரங்கமாக பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் பயமோ அல்லது அமைதி கொலைச்சலாகவோ இல்லை, ஆனால் உள்ளாகவோ ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது, அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார்கள். நீங்கள் வெறுமனே ஒரு நிமிஷம் இங்கே உட்கார்ந்தால் நான் உங்களுக்கு கூறுவேன் என்று சொன்னேன். நான் தரிசனங்களை குறித்து அவர்களிடம் பேசினேன். நான் வேதாகமத்தை குறித்து அவர்களிடம் பேசினேன். நான் அவர்களுக்கு இன்னொரு துறையாயிருந்தேன். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அவர்களிடத்தில் வேதத்தை குறித்து கூறினேன்.
பின்னர் நான் அவர்களிடத்தில் அன்றொரு நாள் கர்த்தர் எனக்கு தந்த தரிசனத்தை குறித்து கூறினேன். அவர்கள் அப்படியே குழந்தைகளைப் போல அழுதார்கள். நானும் அங்கே உட்கார்ந்து அழுதேன். என்னை நீங்கள் ஏதோ மத சம்பந்தமான பைத்தியக்காரன் அல்லது அப்படி ஏதாகவோ நினைக்கவில்லை என்று நம்புகிறேன் என்றேன். அவர்கள் எந்த விதத்திலும் அப்படி அல்ல சகோதரன் பிரண்ணாம். என் முழு இருதயத்தோடு நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் நான் கூற விரும்புகிறேன். இதையெல்லாம் கற்றுக்கொள்ள நீர் பள்ளிக்கு செல்லவில்லை. அது சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். அவர்கள் லூயிவில் உள்ள திறமை மிக்க 3 வைத்தியர்கள் இருப்பவர்களில் தேர்ந்தவர்கள். எனவே அங்கே சில வித்துக்களை நடும்படி கர்த்தர் என்னை அனுமதித்தார் என்பதை அறிய நான் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். ஒவ்வொரு நர்சிடமும் நான் பேசினேன். ஒரு நாள் காலை நான் எக்ஸ்ரே அறையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு எளிமையான வயதான ஸ்திரீயை பார்த்தேன். அவள் அவ்வளவு வியாதியாயிருந்தாள். நான் மெதுவாக தள்ளி தள்ளி அந்த ஸ்திரீயின் பக்கத்தில் போனேன். அவள் மரித்து கொண்டிருக்கிறாள் போலும் என்று நினைத்தேன். நான் அவளிடத்தில், சகோதரியே, நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் என்றேன். அவள், கேளும் ஐயா என்றாள். நான், நீ ஒரு கிறிஸ்தவளா என்றேன். அவளோ, நான் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவள் என்றாள். நான் அதற்கு, நான் அதை சிறிது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீ ஒரு கிறிஸ்தவள் தானா? உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவளா? நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து அக்கறைக்கு செல்ல நேர்ந்தால் அவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டீர்களா என்றேன். அவள், ஆமையா, நான் நேசிப்பேன் என்றாள். நான் சொன்னேன், அப்படியானால் தேவன் உங்கள் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. காற்று எந்த பக்கமாய் அடிக்கிறது என்பது காரியமல்ல. அப்படியானால் அது போன்று அது போய்கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் சரிதான் என்றேன். நாம் அப்படியாய் சுற்றி கொண்டு வந்தால் அருமையான ஜனங்கள் உலகத்தில் இன்னும் அநேகர் விடப்பட்டிருக்கின்றனர். இப்பொழுது நான் ஒரு தரிசனத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறேன். சற்று கழித்து நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன். முதலாவதாக நான் சில வார்த்தைகளை அதன் பேரில் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் வார்த்தை மிகவும் அத்தியாவசியமானதும் இப்பொழுது மிக்க அத்தியாவசியமானதுமாய் இருக்கிறது. சார்லி காக்ஸும் சகோதரனும் அங்கே சேர்ந்து நின்று கொண்டிருக்கின்ற என் சகோதரனையும் காண சந்தோஷப்படுகிறேன். உங்களில் அநேகர் என்னுடைய விலையேற பெற்ற சகோதரர்கள் ஜார்ஜியாவிலிருந்தும் தேசத்தின் பல வித்தியாசமான பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்றனர். என்னுடைய பழைய ஆத்ம நண்பன் பில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது இன்று காலையில் என்று நான் நினைக்கிறேன். ஜார்ஜியாவிலிருந்து வந்த சகோதரர் அங்கே இருக்கிறார். இந்த சூட்டை எனக்கு தந்தவர் உங்களுக்கு தெரியுமா? இதுவரை நான் அணிந்ததில் நேர்த்தியானது. அவ்வளவு நன்றாக உணர்கிறேன். உண்மையாகவே மிகவும் அருமையாயிருக்கிறது. நீங்கள் எனக்கு அவ்வளவு அருமையானவர்கள். கடந்த சில தினங்களில் எனக்கு என்ன சம்பவித்தது என்று நான் கூறும்போது அது எனக்கு ஏன் முக்கியமாய் இருந்தது என்பதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் என் ஜீவியத்தில் இதற்கு முந்தி இருந்ததை காட்டிலும் யுத்தத்தில் கடினமாக முன்னேறி போக நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக இன்றைக்கு நான் மரித்து போகலாம். அதாவது உங்களுக்கு தெரியாது, என்னுடைய இருதய துடிப்பு வரைபடங்கள், மற்ற காரியங்கள், 16 விதமான எக்ஸ்ரே படங்கள், ஒரு முழுமையான சரீர பரிசோதனை, இவைகள் எல்லாம் பூமியின் மேலிருக்கும் எந்த ஒரு சாதாரண மனிதனை போன்று எல்லாம் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. எனவே அதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம், இவைகள் எல்லாமும் கூட தேவனுக்கு அவ்வளவு நன்றியாயும் உண்மை உள்ளவனாயும் நான் இருக்கின்றவைகளுக்கு இருக்க வேண்டும். அவர் இன்னும் என்னை அவருடைய சேவைக்குள் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சற்று முன்பு அவர் எனக்கு காட்டின சிறு காரியத்திற்காக அல்ல, பாருங்கள், என்னை அவ்வளவு சந்தோஷமாக்கினது. நான் நினைக்கிறேன் இன்றிரவு உங்களுக்கு பரவாயில்லையா? நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரன் ஒரு சுயநலமற்ற மனிதன். அது சகோதரன் நெவில். உங்களில் யாராவது கடந்த ஞாயிறு இங்கே இருந்து எண்ணெய் கலசம் என்ற செய்தியை கேட்டவர்கள் இருக்கிறீர்களா? நான் கேட்டதில் தலை சிறந்த செய்திகளில் ஒன்று, அது சகோதரன் நெவிலினால் பரிசுத்த ஆவியின் மூலமாக கடந்த ஞாயிறன்று தேவன் ஒன்று கூட்டி திரட்டினதான இந்த சிறிய ஆட்டு மந்தைக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் பரவாயில்லை என்றால், தேவனுக்கு பிரியமாயிருந்தால், சகோதரன் நெவிலுக்கும் சபையோருக்கும் பிரியமாயிருந்தால், இன்றிரவு நான் மீண்டுமாய் பேச விரும்புகிறேன். திங்கள் இரவு முதற்கொண்டு ஒரு தொடர் செய்தியை பேச விரும்புகிறேன். ஞாயிறு இரவு, புதன் இரவு, அடுத்த ஞாயிறு இரவு நான் தியானித்ததை ஒரு தொடராக பேச இருக்கிறேன். நான் அங்கே மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டியதில்லை.
ஆனால் அவர்கள் எனக்கு அவ்வளவு நல்லவர்களாக இருந்தார்கள். அந்த அறைக்கு 1/3 வாடகையை தான் வாங்கினார்கள். எனவே நான் என்னுடைய வேதாகமங்கள் என்ற புத்தகங்கள் எல்லாவற்றையும் அங்கு கொண்டு சென்று படுக்கையை சுற்றிலும் பரப்பி வைத்து கால்களை மடக்கி வைத்துக் கொண்டு உண்மையிலேயே விளக்கெண்ணெயை அவர்கள் கொண்டு வரும் மட்டும் எனக்கு ஒரு அருமையான நேரம் உண்டாயிருந்தது. என்னுடைய நல்ல நேரமானது அப்பொழுதே முடிந்துவிட்டது. ஆனால் சகோதரன் பேட், நான் உண்மையாகவே சுகவீனமாயிருந்தேன். அந்த சரக்கு என்னால் அதை தாங்க முடியவில்லை. ஆனால் முதல் 3 அல்லது 4 நாட்கள் எனக்கு நல்ல அருமையான நேரமாயிருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல காரியமாயிருந்தது. நான் எபேசியரின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். ஓ, சபையை ஒழுங்குபடுத்தி அமைதல் உண்டாக்கினார். அது அழகான காரியம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய சபை ஒன்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேராக அங்கு போய் உங்கள் கடமையின் பொறுப்பில் நில்லுங்கள். உங்களுக்கென்று ஒரு சபை இல்லாமல் இருந்து இங்கே திரும்பி வர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புதன் இரவு, ஞாயிறு இரவு நீங்கள் இங்கே வரலாம். இன்றிரவு நான் எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தையும், புதனிரவு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தையும், அடுத்த ஞாயிறு இரவு 3ஆம் அதிகாரத்தையும் எடுத்து சபையை ஒழுங்குக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன். ஸ்தானத்தில் பொருத்துதலாகும். அது சபைக்கு ஒரு முன்னுக்கு போகிறதான காரியம் என நான் நினைக்கிறேன். நான் இதை பிரண்ணாம் ஜெபக்கூடாரத்திற்கு வருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரர்களாகிய உங்களில் யாருக்காவது கூட்டங்கள் இருக்குமாயின் உங்களில் சிலருக்கு உண்டு என்று நினைக்கிறேன். நம்முடைய சகோதரன் அங்கே சாலிஸ்பர்க், இன்னும் வித்தியாசமான இடங்களில் கூட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது பாருங்கள், அவைகள் எழுப்புதல் கூட்டங்கள். அவைகளுக்கு நீங்கள் போங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியர்கள், வாலிபமான புருஷர்கள். அவர்கள் இடைவெளியில் நிற்கிறவர்கள், வெளியே வந்து விட்டவர்கள். அவர்களுடைய சொந்த சபையே சத்தியத்தை மறுதலித்து அது போன்ற காரியங்கள் அவைகளிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டனர். தேவன் அவர்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமையா, நான் ஒரு மனிதனை பாராட்டுகிறேன். அந்த மனிதனின் பெயரை கூட என்னால் நினைக்க முடியவில்லையே. ஆனால் அவர் ஒரு வாலிபன், அருமையான நல்ல தோற்றமுள்ள ஒரு மனிதன், ஒரு அருமையான மனைவியும் பிள்ளைகளும். இங்கே ஜூனியர் ஜாக்சன் சில கூட்டங்களை வைத்திருக்கிறார். அது இன்னொரு அற்புதமான குறிப்பிடத்தக்க தேவனுடைய அதிசயமான அன்பின் பரிசு கோப்பை. உங்களுடைய சபைகளில் அவர்கள் எழுப்புதல் கூட்டங்களை வைக்கும் போது நீங்கள் அவைகளுக்கு போங்கள். ஏனென்றால் அது உங்களுடையது. அது செய்யப்பட வேண்டிய காரியம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஒரு பாவியானவன் பீடத்துக்கு வரலாம். ஒரு கால் அந்த நபரை கிறிஸ்துவனண்டைக்கு வழிநடத்தும்படி ஏவப்படலாம். அது அக்கறைக்கு போகும்போது உங்களுக்கு மிகுந்த பலனை உண்டாக்கும். இது வெறுமனே போதகமே சபையை ஒழுங்குக்குள் கொண்டு வருகின்றதாக இருக்கிறது. இங்கே ஜெபக்கூடாரத்தில் நாங்கள் தொடர்ந்து போகையிலே எங்களுக்கு உதவியாயிருக்கிறது. இப்பொழுது நான் என்னுடைய கை கடிகாரத்தை கொண்டு வரவில்லை. எனவே யாராவது எனக்கு மணி பார்க்க வேண்டும். டாக் ஒரு கடிகாரம் வைத்திருப்பதாக காட்டினார். நீர் இதற்காக அதிக கட்டணம் வாங்க மாட்டீர். சரி, அதெல்லாம் பரவாயில்லை. துவங்குவதிலேயே அந்த காரியம் அவ்வளவு நன்றாய் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது உனக்கு தெரியுமா, இந்த கடிகாரம் டாக்கை விட மேலாக ஓடுகிறது. அவனுடைய பிறந்த நாளன்று 10 காசுகளை எனக்கு நல்ல உணர்வு உண்டாக்கும்படியாக கொடுக்கலாம் என்று வைத்திருந்தானாம். ஏனென்றால் எனக்கும் அவனுக்கும் இடையே 2-3 வயது வித்தியாசம் இருக்கிறது. எனவே பாதையின் ஓட்டத்திலே நான் எங்கே இருக்கிறேன் என்று நீங்களே பார்க்கலாம். ஆனால் அது எனக்கு ஒரு துளி பொருட்டல்ல. இப்பொழுது நான் நீண்ட நேரம் பிரசங்கிக்க மாட்டேன். எங்களுடைய வாசல்களில் அந்நியர்கள் யாராவது இருப்பார்களேயானால் எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் உங்களை நிச்சயமாய் வரவேற்கிறோம். இந்த சிறு ஜெப கூடாரத்தில் நீங்கள் அவ்வளவாய் வரவேற்கப்படுகிறீர்கள். எங்களிடத்தில் அவ்வளவு பெரியதான ஒரு கட்டடம் இல்லை. எங்களுக்கு ஒரு கட்டடம் கட்ட திட்டத்தில் இருக்கிறது, ஆனால் பெரியதொன்றும் இல்லை. இது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஒரு அருமையான சிறிய வசதியுள்ள சபையை சீக்கிரத்தில் கட்ட நாங்கள் முயற்சிக்க போகிறோம். அதை செய்யத்த கர்த்தர் அனுமதிப்பார். இதற்கென உங்களில் அநேகர் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் நிச்சயமாக அதை பாராட்டுகிறோம். இப்பொழுது வேத வாசிப்புக்காக நீங்கள் என்னோடு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நாம் 19ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் ஒரு பொருளை எடுக்க 19ஆம் 20ஆம் வசனங்கள். இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டிருக்கையில் நாம் அதை வாசிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபத்திற்கு செல்வோம். இந்த காலையில் விண்ணப்பங்கள் ஏதாவது இருக்குமானால் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுங்கள். நம்முடைய கடந்த கூட்டத்தில் 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர் கூட்டங்கள் எனக்கு இருந்தபோது அப்படியே நீங்கள் திருப்பிக் கொண்டிருக்கையில்
சட்டாக்குவாவில் இப்பொழுது 6ஆம் தேதி கூட்டங்கள் துவங்குகின்றன. நாங்கள் ஒரு மகத்தான நேரத்தை ஒஹாயோவில் உள்ள மிடில் டவுனில் எதிர்பார்க்கிறோம். விடுமுறைகள் இருக்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆற்றங்கரையில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெறும். அங்கே நீங்கள் கேட்டிராத பிரசங்கங்கள் இருக்கும். அங்கே அவர்கள் பிரசங்கிமார்கள் வந்தும் போய்கொண்டும் இருப்பார்கள். நாள் முழுவதுமாக கூட்டங்கள் இருக்கும். இரவும் பகலுமாய் இருக்கும். அங்கே அவர்கள் எல்லாருமாய் ஒன்று கூடுகிறார்கள். அந்த கூட்டம் நடக்கும் திடல் சில்வர் ஹில்லை காட்டிலும் பல மடங்கு பெரியது. அவ்வளவு பெரிய இடம். நம்மால் சுமார் ஒரு 8000க்கும் 10,000க்குமான ஜனங்களை கூட்டலாம். அது எப்பொழுதுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். ஒஹாயோவில் நமக்கு மகத்தான நேரம் இருக்கிறது. அன்று ஒரு காலையில் நான் வயதான சகோதரன் கிட் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி போயிருந்தேன். 3 வாரங்களுக்கு முன்னர் நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு இருந்தது நினைவிருக்கிறதா? வைத்தியர் அவருக்கு ஜீவிப்பதற்கு 24 மணி நேரம் தவணை கொடுத்தார். அவர் படுக்கையை விட்டு எழும்பி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வேத வார்த்தையையும் அவரால் பாட முடியாத ஒரு பாட்டையும் குறிப்பிட்டார். அந்த ஒரு காலை நான் உள்ளே போய் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் மேல் ஒரு மெலிந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. விடுவதற்கு ஒரு 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு முன்பே நான் இங்கிருந்து புறப்பட்டேன். அதனால் என்னால் அவரை போய் பார்க்க முடியும் என்று சென்றேன். அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாத நிலைமையில் இருக்கிறார். அந்த நாளன்று மரித்து போய் விடுவார் என்று அவர்கள் எனக்கு சொல்லி இருந்தார்கள். அவருடைய வெளியேற பெற்ற வயதான மனைவி ஒரு நாளைக்கு 50 சென்ட்டுகள் கூலி கணக்கில் பொழுது விடுவதற்கு முந்தியிருந்து இரவு கழிக்கும் மட்டாய் 50 சென்ட் காசுக்கு வேலை செய்து பிரசங்க ஊழியத்தில் அவளுடைய புருஷனை தாங்குகிறார். 2 வார எழுப்புதல் கூட்டங்கள் பிரசங்கித்து காணிக்கை எடுத்த போது அவருக்கு 80 சென்ட்டுகள் கிடைத்தது. அந்த ஒரு காலையில் அவர்கள் இருவரும் அங்கே உட்கார்ந்து கொண்டு, அந்த சிறிய வயதான தம்பதிகள் அங்கே ஒரு சால்வையை தோள் மேல் போர்த்து கொண்டு உட்கார்ந்திருந்ததை கண்டேன். அவருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் 92 வயது, நல்ல புத்தி சாதுரியமும் பிரகாசமுமாய் முழுக்க பெந்தேகோஸ்தே அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், வயதான ஜனங்களாகி நீங்கள் இங்கு ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? படகு வருவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவ்வளவுதான் அவருடைய வேலை. அவர்கள் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய பலனுக்கு போகும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். நான் சகோதரன் சிவ் அவர்களிடம், அதாவது சகோதரன் கீட் அவர்களிடம் அந்த காலையில் நீங்கள் சட்டாக்கா கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று கூறினேன். அவர் நேற்று என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம், நான் அங்கே இருப்பேன் என்றார். மிகவும் அருமையா இருக்கு. என்னுடைய புதிய ஊழியத்தின் அநேக கூட்டங்கள் வருகின்றன. ஒரு சகோதரன், பாப்டிஸ்ட் சகோதரன், இங்கே அவருடைய 20 வயதுக்கு உட்பட்ட மகள் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு விதமான சொல்லுக்கு அடங்காதவள். அந்த ஒரு நாள் காலையில் நான் அவரிடத்தில், கர்த்தராகிய இயேசுவுக்கென்று நான் உம்முடைய மகளை உமக்கு கொடுக்கிறேன் என்று கூறினேன். அவர் வீட்டுக்கு சென்ற போது அவள் ரட்சிக்கப்பட்டிருக்க கண்டார். இங்கே இருக்கின்ற இன்னொருத்தி இன்று காலையில் இருக்க போகின்ற ஞானஸ்தான ஆராதனையில் அவள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள போகிறார். கனடாவில் இருந்து வந்த என்னுடைய நண்பர் திரு சாத்மன், அவருடைய மாமியார் மரித்து கொண்டிருக்கும் நிலைமையில் அவரிடத்தில் நான், உன்னுடைய மாமியார் அவளுடைய சுகமாகும் பாதையில் இருக்கிறாள், நீ அங்கு போகும்போது அவளை காண்பீர் என்று கூறினேன். அது அந்த வண்ணமாகவே இருந்தது. ஜனங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது அது குழந்தை கட்டத்தில் இருக்கிறது, முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஆனாலோ நாம் அதிகமாகவும் எல்லாவற்றுக்கும் மிகுதியாயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பொல்லாததும் கடைசியுமான காலத்தில், ஆனால் மகிமையான வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாசிப்பதற்கு உங்களுடைய வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்களா? சாமுவேல் 8ஆம் அதிகாரம். மிஞ்சியுள்ளதை பதிவு செய்ய நான் அங்கே இருப்பேன் என்று ஜீனுக்கு நான் வாக்களித்தேன். நம்முடைய கூட்டத்தில் நாம் இப்பொழுது தான் துவங்குகிறோம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். இப்பொழுது இதிலிருந்து இன்று காலைக்கு ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், ஒரு சில நிமிஷங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக நான் இதை தான் தெரிந்து கொள்வேன்.
புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்பதே. அது ஒரு நேரமா இருந்தது, அதாவது மற்றெல்லா நேரத்திலும் இருந்தது போன்றே. தேவன் முன்னின்று அவர்களை வழிநடத்துவதை ஜனங்கள் ஒருபோதும் விரும்பினதில்லை. அவர்களுடைய சொந்த விதமான தலைமைத்துவத்தை அவர்கள் விரும்பினர். இன்று காலையில் நாம் காணும் இந்த சம்பவத்தை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகும்போது அதை முழுவதுமாய் வாசிப்பது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். இது தேவனுடைய மனிதனும் தீர்க்கதரிசியுமாகிய சாமுவேலின் நாட்களில் நடந்தவை. அவன் ஒரு நியாயமுள்ள மனிதனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் கனம் பொருந்தியவனாகவும் பெயர் பெற்றவனாகவும் ஜனங்களிடத்தில் உண்மையும் உத்தமுமாயிருந்தான். ஒருபோதும் அவர்களை வஞ்சியாமல் நேராக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை தவிர வேறொன்றையும் அவர்களிடத்தில் கூறாமலும் இருந்தான். ஆனால் ஜனங்களோ இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தியர்களையும் அமலேக்கியரையும் அம்மோனியரையும் ஏத்தியரையும் உலகத்தின் மற்ற தேசங்களையும் நோக்கி பார்த்தனர். அவர்களுக்கு ராஜாக்கள் இருந்து அவர்களை ஆட்சி புரிந்து அவர்களை ஆளுகை செய்து அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய யுத்தங்கள் முதலானவர்களை நடத்துகிறதை அவர்கள் கண்டனர். இஸ்ரவேலர் இந்த ராஜாக்களை போன்றே இந்த ஜனங்களை போன்றே தங்களுக்கும் அதே மாதிரியை உடையவர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் போன்று காணப்பட்டது. ஆனால் எந்த ஒரு காலத்திலும் தேவனுடைய ஜனங்கள் உலகத்தின் ஜனங்களை போன்று கட்டுப்படுத்தப்படுவோ ஆளுகை செய்யப்படுவதோ அவருடைய ஜனங்கள் அந்த விதமாக நடந்து கொள்வதோ தேவனுடைய நோக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை. காலங்களா இருந்தது போல தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு விரோதமான ஜனங்களும் ஒரு வித்தியாசமான ஜனங்களும் ஒரு வெளியே அழைக்கப்பட்டவர்களும் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவர்களும் எல்லா விதத்திலும் அவர்களுடைய செய்கைகளிலும் அவர்களுடைய வழிகளிலும் அவர்களுடைய ஜீவியத்தின் முறைமைகளிலும் உலகத்தின் ஜனங்களுக்கு இருப்பவைகளுக்கு வித்தியாசமாயிருக்கும். காரியங்களின் பேரில் அவர்களுக்குள்ள விருப்பங்களும் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிற விதமும் உலகத்தின் ஜனங்களின் வாஞ்சைக்கும் காரியங்களுக்கும் முரணாகவே எப்பொழுதும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து, நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழியில் நடக்கவில்லை என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சாமுவேலை போல உத்தமமாய் இல்லை. அவர்கள் பரிதானக்காரர்களும் பரிதானம் வாங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள், சாமுவேலே, உம்முடைய குமாரர்கள் உம்மை போன்று இல்லை. எனவே நீர் வெளியே போய் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி உலகத்தில் மற்ற ஜனங்களை போன்று எங்களையும் ஒரு ஜனங்களாக ஆக்கும் என்று கூறினார்கள். அது கிரியை செய்யாது என்று சாமுவேல் அவர்களிடம் கூற முயற்சித்தான். அவன், நீங்கள் அதை செய்தால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய குமாரர்களை எல்லாம் வீட்டிலிருந்து அடைத்து அவர்களை போர் சேவர்களாகவும் அவனுடைய ரதத்துக்கு முன்பாக கேடயத்தையும் ஈட்டியையும் சுமந்து கொண்டு ஓடுபவர்களாகவும் ஆக்கிக் கொள்வான். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குமாரத்திகள் எல்லாரையும் உங்களிடத்திலிருந்து கொண்டு போய் போர் வீரர்களுக்கு அப்பம் சுடுகிறவர்களாகவும் சமையல்காரிகளாகவும் ஆக்குவான் என்று கூறினான். அதோடு மட்டுமல்லாமல் அவன் உங்கள் மேல் வரிகளை விதித்து உங்களுடைய தானியம் வருவாய் இவைகளில் ஒரு பங்கை எடுத்துக் கொள்வான். அரசாங்க கடன்களை தீர்க்க உங்கள் மேல் வரிகளை விதிப்பான். நான் நினைக்கிறேன் நீங்கள் முற்றிலுமாக ஒரு தவறை செய்கிறீர்கள் என்று கூறினான். ஜனங்களோ அதற்கு, ஆனால் நாங்களோ மற்ற ஜனங்களைப் போல இருக்கவே விரும்புகிறோம் என்றனர். ஆண்கள் பெண்களை குறித்து அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது, ஒருவர் மற்றொருவரை போலவே இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றனர். நமக்கு ஒரு உதாரணமாய் இருக்கக்கூடியவராய் அங்கே ஒரே ஒரு மனிதன் தான் பூமியின் மேல் ஜீவித்திருக்கிறார். அந்த ஒருவர் தான் நம் எல்லாருக்காகவும் மரித்தவர், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்தான் பரிபூர்ண மாதிரியாய் எப்பொழுதும் பிதாவின் காரியத்தையும் சரியானது எதுவோ அதையே செய்து கொண்டும் இருப்பவர். சாமுவேல் எவ்வளவு தான் இந்த ஜனங்களிடம் அதை எடுத்து கூற முயற்சி செய்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து ராபகலாய் அவனிடம் சென்று, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு மனிதன் வேண்டும், இதுதான் எங்களுடைய வழிகாட்டி என்று நாங்கள் கூறும்படியாக எங்களுக்கு ஒரு மனிதன் வேண்டும் என்றார்கள். மனிதன் ஒருவன் இன்னொருவன் மீது ஆளுகை செய்வது என்பது ஒருபோதும் தேவனுடைய சித்தமாய் இருந்ததே இல்லை. அது தேவனுடைய சித்தமாய் இருந்ததில்லை, அல்லது தேவனுடைய சித்தமாய் இருக்க போவதும் இல்லை. தேவன் மனிதன் மேல் ஆளுகை செய்கிறார். தேவனே நம்மை ஆளுகிறவர்.
தேவனே நம்முடைய ராஜா. அது ஒரு மிகவும் இந்த நாளின் மிக பெரியதொரு அபாயமுமாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் அதே கருத்தை உடையவனாய் இருக்கிறது போன்றுள்ளது. மனிதன் மனிதனை ஆளுவதற்கு பதிலாக தேவன் இன்னமும் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களால் பற்றி கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களாகவே சவுல் என்ற பெயர் கொண்ட மனிதனை தெரிந்து கொண்டார்கள். அவன் கீசின் குமாரனாய் இருந்தான். அவன் ஒரு நன்மதிப்புள்ள மனிதனாய், கனத்துக்குரிய மனிதனாய் இருந்தான். ஆனால் அவன் ஜனங்களுக்கு பொருத்தமானவனாய் இருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு மகத்தான, உயரமான, கம்பீரமான உருவத்தை கொண்டவனாயிருந்தான். அவனுடைய தலையும் தோள்களும் இஸ்ரவேலுடைய எல்லா மனிதர்களை காட்டிலும் உயரமாய் இருந்ததென்று வேத வார்த்தை கூறுகின்றது. அவன் ராஜகலையாய் நல்ல முகத்தோற்றம் உள்ளவனாய் இருந்தான். நல்ல அறிவாளியாகவும் அசாதாரணமானவனாயும் இருந்தான். இப்பொழுது அந்த விதமான ஒரு மனிதனை தான் ஜனங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால் ஆண்டு கொள்ளப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும்படியாக தேவன் அவருடைய சபையை பொருத்தின அந்த வழியில் ஜனங்கள் திருப்தியா இல்லை என்பது போல் தோன்றுகிறது. அவர்களுக்கு யாராவது ஒரு மனிதன், ஏதாவது ஸ்தாபனம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இவர்களால் ஆளப்படும்படி விரும்புகின்றனர். அதாவது முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஆவிக்குரியவர்களாய் இருந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட அவர்களால் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுக்காக யாராவது செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அதை குறித்த எல்லாவற்றையும் யாராவது அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே இந்த மனிதன் அந்த ஸ்தானத்துக்கு சரியாக அப்படியே பொருத்தமாய் காணப்பட்டான். அவன் ஒரு மிக புத்தி சாதுரியமான மனிதனாயிருந்தான். இன்றைக்கு முழுவதுமாய் அதை போன்றே இருக்கிறது. நம்முடைய சபை அதை கட்டுப்படுத்தவும், தேவனுடைய சபையை கட்டுப்படுத்தவும் நாமும் அப்படிப்பட்ட ஜனங்களையே தெரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு எதிராக சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. வெறுமனே அதை குறித்து சுட்டி காட்டவே கூறினேன். அப்படியா இல்லை, அப்படியா இருந்ததில்லை, அப்படியாய் ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை. அப்படியா இருக்க அது தேவனுடைய சித்தமாயும் இருக்க போவதில்லை. அவருடைய ஜனங்களை அரசாள வேண்டும். ஒவ்வொருவர் தனிப்பட்ட நபரையும் தேவன் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த கீசின் குமாரனாகிய மகத்தான மனிதன் நல்ல உடல் தோற்றம் உள்ளவனாய், அவன் மேல் போடும் மேலாடை மகத்தான பார்வையை அவனுக்கு கொடுக்க ஜனங்களுக்கு அவன் பொருத்தமானவனாய் தோன்றினான். எல்லா ஜனங்களுக்கும் உயரமாய் அவன் சிரசின் மேல் ஒரு கிரீடம். அவன் நடக்கையிலே பார்க்கும் போது உண்மையிலேயே இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு அவன் ஒரு சொத்தாய் இருந்தான். ஏனென்றால் மற்ற தேசங்களில் இருக்கின்ற மற்ற ராஜாக்கள் பாருங்கள், என்ன ஒரு மனிதன் என்று கூறுவார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். எப்படியாய் அவர்களுடைய விரலை சுட்டி காட்டி, இங்கே பாருங்களே, எங்களுக்கு என்ன ஒரு மகத்தான ராஜா இருக்கிறார், என்ன ஒரு மகத்தான மனிதன் எங்களுக்கு மேலாக இருக்கிறான் பாருங்கள் என்று கூறுவார்கள். வருத்தத்துடன் கூறுகிறேன், ஆனால் இன்று சபையிலும் அது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. எங்களுடைய போதகர் ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர் அல்ல. அவர் ஒரு மகத்தான மனிதர். ஒரு ஹார்ட்போர்டில் பட்டம் பெற்றவர் அல்லது ஏதோ மகத்தான வேத சாஸ்திர பள்ளியிலிருந்து வந்தவர். அவருக்கு 4 பட்டங்கள் இருக்கின்றன. அவர் ஜனங்களோடு மிக மிக நன்றாக கலந்து கொள்ளுகிறார் என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றனர். அந்த எல்லா காரியங்களும் நல்லதாக இருக்கலாம், அதனுடைய இடமும் இருக்கிறது. ஆனால் அவருடைய சபைக்கு உண்டாயுள்ள அவருடைய வழியானது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதே, அவருடைய ஆவியை கொண்டு நடத்தப்படுவதே ஆகும். ஆனால் அவர்களோ, நாங்கள் சார்ந்திருக்கிறதான இந்த மகத்தான ஸ்தாபனம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை அந்த நாட்களில் துவங்கினோம், அப்பொழுது நாங்கள் சிறுபான்மையோராய் ஒரு சில ஜனங்களாய் சிறியதாய் இருந்தோம், இப்பொழுதோ நாங்கள் வளர்ந்து இருக்கின்ற மிகப்பெரிய மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்று என்ற ஸ்தானத்தை பெற்றுவிட்டோம். எங்களுக்கு மிகச் சிறந்த பள்ளிகளும் சிறந்த கல்வி அறிவு கொண்ட போதகர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு சிறந்த ஆடை அணிகின்ற கூட்டம் இருக்கிறது. இந்த பட்டணத்தின் மிகச் சிறந்த அறிவாளிகள் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வருகின்றனர். நாங்கள் தர்மம் செய்கிறோம், நாங்கள் நற்கிரியைகள் முதலானவைகளை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றனர். அதனால் ஒன்றுமே இல்லை. அதற்கு எதிராக ஒரு வார்த்தையும் நான் பேசாதபடி தேவன் என்னை தடை செய்வாராக. ஏனென்றால் அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இன்னமும் மனிதனின் மேல் ஆளுகை செலுத்துவது தேவனுடைய சித்தமாயில்லை.
மனிதனுடைய இருதயங்களை ஆளவும் அவனுடைய ஜீவியத்தில் ஆளுகை செலுத்தவும் தேவன் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை அனுப்பினார். மனிதன் மனிதனின் மேல் ஆளுகை செலுத்துவதற்கில்லை. ஆனால் நாம் அதை கூற விரும்புகிறோம். நாம் இன்னின்ன ஒரு மகத்தான ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்று நாம் கூறும் பொழுது அது ஒரு பிரபல்யமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா? நான் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்த போது அந்த விதமாகத்தான் நான் இந்த பொருளை எடுத்துக்கொண்டேன். நான் ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டேன். நான் இன்னினதை சேர்ந்தவன் என்றான். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்றேன். நான் இன்னினதை சேர்ந்தவன் என்றான். ஒரு சிறிய நர்ஸ் படுக்கைக்கு பக்கமாக வந்தால் நான் அங்கே வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அவள் அந்த தளத்தில் வந்த புதிய நர்ஸாக இருந்தாள். அவள், நீர் எப்படி இருக்கிறீர்? நீர் சங்கை பிரென்ஹாம் இங்கு மருத்துவ பரிசோதனைக்காக வந்திருக்கிறீர் என்று நம்புகிறேன் என்றாள். நான் ஆம் என்றேன். அவள் என்னிடத்தில், உமது முதுகை சிறிது நன்றாக இருக்கும்படி கொஞ்சம் தைலம் தேய்த்து விடவா என்றால் நான் அதற்கு நீங்கள் அதை செய்யலாம் என்றேன். அவள் என்னுடைய முதுகை தேய்த்துக் கொண்டிருக்கையில், நீர் எந்த ஸ்தாபன சபையை சேர்ந்தவர் என்று கேட்டாள். நான் சொன்னேன், இருப்பதிலேயே மிக பழமையான ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் நான் என்றேன். அவள், அது எந்த ஸ்தாபனம் என்றாள். நான் சொன்னேன், உலகம் ஸ்தாபனமாக ஆவதற்கு முன்னதாக ஸ்தாபனம் ஆக்கிக் கொண்ட ஒன்றாயது இருக்கிறது என்று. அவள், ஓ என்ன, அது என்ன என்று எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. நான் இன்னின்ன ஸ்தாபனத்தை சேர்ந்தவன், அந்த ஸ்தாபனம் தானா அது என்று கூறினாள். நான் சொன்னேன், இல்லை அம்மா, 200 வருடங்களுக்கு முன்பு தானே அந்த ஸ்தாபனம் உண்டானது. ஆனால் இந்த ஸ்தாபனமோ மனித குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு இரட்சகர் வருகிறதை கண்டபொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்து பாடினார்களே, அப்போது துவங்கப்பட்டது என்றேன். அவள் அப்படியே முதுகை தேய்ப்பதை நிறுத்திவிட்டாள். நான் லேசாக குனிந்தவாறு இந்த விதமாக அந்த அம்மாள் தேய்ப்பதற்கு வாட்டமாக இருந்தேன். அவள் இங்கே இருக்கின்ற அந்த காரிடானில் இருந்து வருபவள். நாங்கள் பேச துவங்கினோம். அவள், ஐயா, தேவன் இன்னமும் தேவனாகவே இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் விசுவாசிப்பேன். அவர் இன்னமும் இன்றைக்கும் அந்த பழைய நாட்களில் இருந்தது போலவே தேவனாகவே இருக்கிறார். என்னுடைய சபை அதை அப்படியே மறுக்கிறது. ஆனாலும் அதுதான் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். நான் சொன்னேன், வாலிப ஸ்திரீயே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ வெகு தூரத்தில் இல்லை என்றேன். அவர் எப்பொழுதாவது ஒரு சுகமளிப்பவராக இருந்திருந்தால் அவர் இன்னமும் ஒரு சுகமளிப்பவராகவே இருக்கிறார் இல்லையா என்றால். நான் அதற்கு, என் சகோதரியே, அது நிச்சயமாகவே அவர் அப்படியாகவே இருக்கிறார் என்றேன். ஆனால் மனிதன் மனிதனை ஆள விரும்புகிறான். மனிதன் மேல் ஆளுகை செய்ய விரும்புகிறான். தன்மேல் மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். தேவன் அவனை ஆள வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறதில்லை. எனவே இந்த கீசின் குமாரனாகிய சவுல் என்னும் பெயர் கொண்டவன் அவர்களுக்கு தேவையானதற்கு ஒரு பதிலாக ஒரு மகத்தான கம்பீரமான தோற்றமுள்ளவனாயிருந்தான். அவனால் அவர்களை யுத்தத்திற்கு போவது முதலானவர்களை செய்யக்கூடியவனாயிருந்தான். ஆனால் இன்னமும் காரியங்களை செய்ய அது தேவனுடைய வழியாக இல்லை. தேவனுக்கு அவருடைய உண்மையான வயதான தீர்க்கதரிசி அவர்களை நடத்தவும் அவர்களிடத்தில் அவருடைய வார்த்தையை பேசுவதுமே விருப்பமாயிருந்தது. இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த மகத்தான சபை காலத்தில் இன்றைக்கு தேவன் நாம் செய்யும்படியாய் நியமித்தவைகளை நாம் சரியாக அப்படியே தலைக்கீழாக்கி போட்டு விட்டோம் என்று நான் என் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். மார்க் 16 இருக்கின்ற நம்முடைய இரட்சகருடைய வார்த்தை இப்படி கூறுகிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரின் தலைமைத்துவத்துக்கு அப்பால் அங்கே வேறெந்த ஒரு மனிதனும் இல்லை. அங்கே எந்த ஒரு கீசனுடைய குமாரனும் இல்லை. வேறொருவராலும் அதை உண்டு பண்ண முடியாது. ஆனால் நாமோ
நம்மை திருப்திப்படுத்தவும் உலகத்தில் உள்ள மற்றவர்களை போன்று நாம் இருக்கவும் நமக்கு பள்ளிகளை உண்டாக்கி கொண்டோம், குருமார் பள்ளிகளை உண்டாக்கி கொண்டோம், நிர்வாகங்களை உண்டாக்கி கொண்டோம். இப்பொழுது இந்த தேசத்தில் பரிசுத்த ஆவியானவர் வழக்கமாக தலைவராக இருப்பார். அந்நாட்களில் இந்த தேசம் பரிசுத்த ஆவியால் ஆளப்பட்ட போது அவர்கள் சுதந்திர பிரகடனத்தை எழுதினார்கள். அங்கே ஒரு நாற்காலி அதிகப்படியாய் இருந்ததாம். மார்க்க சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரம், தேவனுடைய நித்தியமான வார்த்தை இவைகளின் பேரில் ஆதாரமாக கொண்டு இந்த தேசம் அந்த அடிப்படையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட போது அந்த மேஜையில் தேவனுடைய குமாரன் வீற்றிருந்தார் என்பதில் எனக்கு அங்கே ஒரு துளி அளவு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் அதை கெடுத்து போட்டோம். அரசியல் வாங்குவது விற்பதன் கீழ் பொய்யான வாக்குத்தத்தங்களால் நாம் அங்கே தவறான மனிதர்களுக்கு ஓட்டளித்து உள்ளே அனுப்பியுள்ளோம். நம்முடைய தேசம், நம்முடைய அரசியல், நம்முடைய ஜனநாயகம் அவ்வளவு கெட்டு போய் அது கம்யூனிசம் இன்னும் மற்றெல்லா இசங்களுடன் ஊடாக பின்னப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் பாராளுமன்ற கூட்டங்களின் போதும், நாடுகளின் சங்க கூடுதலின் போதும் அல்லது விவாதங்களின் போதும் அநேக முறை நாம் ஜெபம் செய்வோம். ஒரு குறிப்பிட்ட மகத்தான நேரத்தில் சமீபத்தில் ஒரு முறை கூட ஜெபமே செய்யப்படவே இல்லை. ஜெபம் இல்லாமல் நாம் எப்படி வித்தியாசங்களை தீர்த்து வைக்க போகிறோம்? பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம் என்று எப்படி நம்மால் எதிர்பார்க்க முடியும்? நம் நாட்டுக்கும் அதன் கொடிக்கும் அதன் நின்று கொண்டிருக்கும் குடியரசு கொள்கைக்கும் அன்புடனும் மரியாதையுடனும் இதை நான் கூற விரும்புகிறேன். நாம் நமது தலைவராகிய பரிசுத்த ஆவியை புறக்கணித்து விட்டோம். நம்முடைய ஊழல் அரசியலின் மூலம் தாறுமாறான சிந்தையை உடைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் இதுவரை செய்யாத மாபெரும் தவறை அவர்கள் இப்பொழுது செய்ய போகின்றனர். ஏனெனில் ஜனங்கள் மனிதனால வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைநகரத்தில் ஒரு ஜனாதிபதியாகவும் பாராளுமன்றத்திலும் நீதிமன்ற கூட்டங்களிலும் நமக்கு தேவையா இருப்பது தேவனுக்கென்று தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அவருடைய தெய்வீக பாதையில் நடத்தப்படுகின்ற மனிதர்களே தேவையாயிருக்கின்றது. ஆனால் அதற்கு பதிலாக நாம் அறிவாற்றல் உள்ள தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்களை, நாஸ்திகர்களான மனிதர்களை, சில சமயங்களில் அதை காட்டிலும் மோசமானவர்களை நாம் தெரிந்தெடுத்து நம்முடைய தேசத்தின் அரசியல் ஆதிக்கங்களுக்கு உள்ளாய் நாம் கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சபைகளிலும் கூட கொண்டு வந்து விட்டோம். நம்முடைய சபைகள் சீர்குலைந்திருப்பதன் காரணம் நம்மை நடத்தி கொண்டு போக நம்முடைய மேய்ப்பர்களை நாம் தெரிந்து கொள்வதில் நாம் குருமார் பள்ளிகளுக்கு சென்று மகத்தான அறிவில் ராட்சதர்களாயுள்ள மனிதர்களை, மிகுந்த நுண்ணறிவுள்ள மனிதரை, பாண்டித்யம் பெற்றவர்களை, ஜனங்களோடு நன்றாக கலந்து கொள்ளக்கூடியவர்களை, அயலகத்தாரிடம் நன்மதிப்பு பெற்றவர்களை, இப்படிப்பட்டவர்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. தங்கள் ஜீவியத்தில் தயவாய் நடந்து கொள்ளும் மனிதர், ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுகிற மனிதர், மற்ற ஜனங்கள் மற்ற மனிதர் மத்தியில் நன்றாக நடந்து கொள்ளும் மனிதர், அவரவர்களுடைய துறையில் மகத்தான மனிதர்கள், அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பொல்லாங்காய் பேச மாட்டேன். அவ்வளவு பொல்லாததாய் என்னுடைய ஆவி எப்பொழுதுமே இராதபடி தேவன் காத்துக்கொள்வாராக. ஆனால் அப்படி இருந்தாலும் தேவன் நமக்காக தெரிந்து கொண்டது அதுவல்ல. அது பரிசுத்த ஆவியுடைய தலைமத்துவமாய் இருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறது. அந்த அறிவாற்றல் மிகுந்த மனிதர்கள் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதையே மறுதலிக்கிறார்கள். அவர்களில் அநேகர் தெய்வீக சுகம், ஆவியின் வல்லமை இவைகள் இருப்பதையே மறுதலிக்கிறார்கள். நேற்றைய தினம் நான் ஒரு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். அது ஜாக்கு, காலஞ்சென்ற திரு ஜாக்கு அவர்களை பற்றி செய்தித்தாள்களில் தொடர்ந்து வெளிவந்தவைகளின் வெட்டி எடுக்கப்பட்ட துணிக்கைகளின் தோப்பு.
இவர் என் ஊழியத்தில் கிறிஸ்துவுக்குள் வந்தவர். அவருடைய நாட்களில் தைரியமாய் நின்றவர். அவர் புளோரிடாவில் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டியவராய் இருந்தார். ஏனென்றால் அவருடைய கூட்டம் ஒன்றில் ஒரு சிறு பிள்ளையை கால்களில் கட்டியிருந்த இரும்பு கம்பி காலணியை கழற்றிவிட்டு மேடையின் மேல் நடக்கச் சொன்னார் என்ற காரணத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விதமாக அந்த பிள்ளை செய்ததில் அது மேடையின் ஊடாக நல்ல விதமாக நடந்து சென்று அதனுடைய தாயண்டையில் சென்றவுடன் விழுந்து விட்டது. இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் எதிராளியின் முன்னேற்பாட்டின்படியாக நடந்தது. இந்த வாலிப ஸ்திரீயும் அவளுடைய கணவனும் நம்முடைய தீரமான சகோதரனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தனர். அந்த நேரத்தில் ஒவ்வொரு சபையும் சகோதரன் ஜாக்கின் சார்பில் நின்றிருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சபை மனிதனும் அவருடைய பக்கமாய் நின்றிருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய முழங்கால்களில் இருந்து ஜெபத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக பத்திரிகைகளின் தலையங்கங்களில் நம்முடைய மகத்தான ஸ்தாபனங்களில் ஒன்று ஒரு நாஸ்திகனுடன் ஒருங்கிணைந்து சகோதரன் ஜாக் கூ அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினது. ஒரு சபை கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு நாஸ்திகனுடன் சேர்ந்து கொண்டு ஒரு தெய்வ பக்தியுள்ள மனிதனை தன் முழு இருதயத்தோடும் வேதத்திற்காக நிற்கும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை குற்றம் சாட்டுகிறது என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள். பின்னர் சகோதரன் கார்டன் லின்சே அவரை காப்பாற்ற சென்றார். அந்த நேரத்தில் அந்த அவ்விசுவாசிக்கின்ற நியாயாதிபதி இந்த மனிதன் மோசடிக்காரர், பிள்ளையின் கால்களில் இருந்த இரும்பு கம்பி பாதணிகளை கழற்றி மேடையின் மேல் நடக்கச் செய்து அவன் சுகமாக்கப்பட்டான் என்று கூறினான். அவன் பொய் சொன்னான். வைத்தியருடைய உத்தரவிற்கு முரணாக ஏதோ காரியம் செய்திருக்கிறான். ஆகையினால் அவன் மேல் ஒரு மோசடி வழக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டார். திரு கூ எழும்பி நின்று, ஐயா, நீர் கூறினதை நான் மறுக்கிறேன். தேவன் அந்த பையனை சுகப்படுத்தினார் என்று கூறினார். அதற்கு நியாயாதிபதி, தேவன் மேடையின் ஒரு முனையில் சுகப்படுத்தி அடுத்த முனையில் சுகவீனமாயும் ஆக்கினார் என்று அவர் கூறுகிறது உண்மைதான் என்று கூறக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறார்களா? அந்த காரியம் வேதத்திலிருந்து நிரூபிக்க கூடுமானால் அப்பொழுது அப்படி கூறுவதற்கு திரு கூ அவர்களுக்கு உரிமை உண்டு என்று நான் கூறுவேன் என்றார். ஒரு போதகர் கரத்தை உயர்த்தி, கனம் நீதிபதி அவர்களே, ஐயா, நான் அதை கூறலாமா என்றார். அதற்கு நீதிபதி, கூறுங்கள் என்றார். அந்த போதகர் எழும்பி கால் ஊன்றி நின்று, ஒரு இரவன்றி கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சிறிய படகானது மூழ்கி அடுக்கி போய்விடும் போல் இருந்தது. தப்பிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையே அற்று போயிருந்தது. அப்பொழுது அவர்கள் தேவகுமாரனாகிய இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருவதை கண்டார்கள். பேதுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவரே, அது நீர் என்றால் நான் தண்ணீரின் மேல் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்றான். அதற்கு கர்த்தர், நடந்து வா என்று பேதுருவிடம் கூறினார். அவன் படகிலிருந்து வெளியே இறங்கி, ஐயா, இயேசுவானவரை போலவே நடந்து சென்றான். ஆனால் அவனுக்கு பயம் உண்டான போது அவன் இயேசுவிடத்துக்கு போவதற்கு முன்னதாக மூழ்க துவங்கினான் என்றார். அந்த நீதிபதி, வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறினார். நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலே ஒழிய அறிவாற்றல் உள்ள மனிதர்கள் அல்ல. கீசின் குமாரனாகிய சவுல் அப்பொழுது ஜனங்களின் மேல் தலைவனாக ஆக்கப்பட்டு அவன் 2000 புருஷர்களை எடுத்துக்கொண்டான். யோனத்தான் 1000 புருஷர்களை தெரிந்து கொண்டான். யோனத்தான் ஒரு தானியத்திற்கு சென்று ஒரு கூட்டம் அம்மோனியரை கொன்று போட்டான். அவன் அவர்களை கொன்று போட்ட போது சவுல் எக்காலத்தை முடங்கி, சவுல் என்ன செய்திருக்கிறான் என்று பாருங்கள் என்று கூறினான். சவுல் கர்வம் அடைய துவங்கினான். ஒரு மனிதன் வேத சாஸ்திரத்தில் ஏதாவது ஒரு பட்டம் பெற்ற மாத்திரத்தில் அல்லது அவனுடைய பெயருக்கு பின்னால் ஏதாவது சிறிய காரியம் சேர்ந்து கொண்டால் அவன் சற்றேற குறைய எல்லாம் தெரிந்தவனாக ஆகிவிடுகிறான். தேவனுடைய மனிதர்கள் தாழ்மையுள்ள மனிதர்கள், தேவனுடைய ஜனங்கள் தாழ்மையுள்ள ஜனங்கள். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன் என்று கூறிக்கொண்டு அவர்களை பிரித்து கொண்டு போக துவங்குகிற யாரையாவது நீங்கள் காணும் போது, பார்க்க போனால் விசுவாசமே இல்லாதவர்களாய் அப்படியே போய்கொண்டு இல்லாத எதையோ உடையவர்கள் போன்று நடந்து கொண்டு இருப்பதை காணும் போது
அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நினைவிருக்கட்டும். பின்னர் எதிராளி முன்னேற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அவன் ஒரு சிறு கூட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வரப்போகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வலது கண்ணையும் பிடுங்க போகிறான். அதை சத்துரு எப்பொழுதும் செய்ய முயற்சிக்கிறான். 2 கண்களையும் கூடுமானால் பிடுங்கி, அதனால் ஜனங்கள் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண முடியாமல் செய்கிறான். அதைதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சாத்தான் இன்றைக்கு செய்ய முயற்சிக்கிறான். அவனுடைய அறிவாற்றலின் புலனை மட்டும் அவன் பின்பற்றி பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டிருக்கும் புலனை அறியாதபடி செய்ய அவனுடைய ஆவிக்குரிய பார்வையை பிடுங்கி போட முயற்சிக்கிறான். ஆக அப்பொழுது அவர்கள் அதை செய்த போது மகத்தான தோல்வி அங்கே உண்டான போது உடனே சவுல் 2 மகத்தான எருதுகளை துண்டங்களாக வெட்டி அவைகளை ஜனங்களிடத்திற்கு அனுப்பினான். நீங்கள் இங்கே இதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இஸ்ரவேலருக்கும் இந்த துண்டுகளை அனுப்பி, சாமுவேலையும் என்னையும் பின்பற்றி வராத எவனொருவனுடைய எருதுகளுக்கும் இந்த எருதுகளுக்கு ஆனதே ஆகும் என்று சொல்லி அனுப்பினான். அவன் எவ்வளவு வஞ்சகமாக தேவனுடைய மனிதனோடு தன்னை பிரதித்துவமாக காட்ட முயற்சித்ததை நீங்கள் காண்கிறீர்களா? அது எவ்வளவு கிறிஸ்தவ தன்மை அற்றதாக இருந்தது. சாமுவேலு நிமித்தமாக ஜனங்களுக்கு பயம் உண்டா இருந்தது. ஆனால் சவுலோ அவர்களை சாமுவேலுக்கு பயந்திருந்த காரணத்தினால் ஜனங்கள் அவனை பின்பற்றி வரும்படியாய் செய்தான். அவர்கள் சாமுவேலையும் சவுலையும் பின்பற்றி வரட்டும் என்றான். எத்தனை முறைகள் இன்றைக்கு நாம் அதை கேட்டிருக்கிறோம். நாங்கள் தான் மகத்தான சபை, நாங்கள் தான் கிறிஸ்துவின் சபை, நாங்கள் தான் தேவனுடைய சபை, நாங்கள் தான் இன்னார் இன்னார் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அது ஜனங்கள் ஒரு பயத்தை பெரும்படி செய்து உண்மையாகவே தேவன் அங்கே தான் கிரியை செய்கிறார் என்று சிந்திக்க வைக்கிறது. பரிசுத்த ஆவியின் தலைமத்துவத்தை அவர்கள் விரும்புவதில்லை. அந்த விதமாக அவர்கள் ஒரு மனிதனை வேண்டுமானாலும் பின்பற்றுவார்கள். ஏனென்றால் தங்களுடைய சொந்த தனிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் என்ன விசுவாசிக்க விரும்புகிறார்களோ அதை அவர்கள் விசுவாசிக்க விரும்புகிறார்கள். உங்களுக்கு புரிகின்றதா? பரிசுத்த ஆவி நம்முடைய நியாயாதிபதி. ஒரு நியாயாதிபதியாய் இருக்கும்படி தேவன் ஒருபோதும் நமக்கு போப்பையோ அல்லது ஒரு பேராயரையோ அல்லது வேறு யாரையோ கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய நபர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் நம்முடைய நியாயாதிபதியாயும் நம்முடைய வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இப்பொழுது அது ஏன் அப்படி இருக்கிறது? இந்த முரட்டுத்தனமாக, மிகவும் முரட்டுத்தனமாக எடுத்து கூறுகிறதற்கு தயவு செய்து மன்னியுங்கள். அந்த விதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் கூறவில்லை. அன்பிலிருந்து நான் அதை கூறுகிறேன். ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டிக் கொள்வது தவறானது என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். நம்முடைய பெண்களுக்கு அரைக்கால் சட்டையும் ஆண்களின் மேலாடை ஸ்லாக் ஷர்ட் அணிவது, உதடுகளுக்கும் முகத்துக்கும் சாயம் பூசுவதும் தவறாக இருக்கிறது. அது தவறு என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். ஆனால் நாமோ அவர்கள் என்னையும் சாமுவேலையும் பின்பற்றும் வரைக்கும் அதெல்லாம் பரவாயில்லை என்று மனிதர் நமக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அவர்கள் விரும்புகின்ற விதத்தில் 6 நாட்களும் ஜீவிக்க விரும்புகிறார்கள். ஒரு அருமையான கல்லூரி அறிவுள்ள பட்டதாரி அதிக பட்டங்களுடன் அவர்களிடத்தில் வந்து ஒரு சிறிய செய்தியை பிரசங்கித்து அதில் சில ஹாஸ்யங்களுடன் அவர்கள் காதுகளுக்கு சுவையாயும், திரைக்கதை அல்லது தொலைக்காட்சியை போன்று அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். அவர்கள் பேரில் ஒரு சிறு ஜெபம் செய்து அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்ற ஒரு விதமான சுய திருப்தி பாதுகாவலோடு அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் தெய்வ பக்தியாய் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் இரவும் ஜீவித்து உலகத்தின் காரியங்களிலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆனால் சபைக்கோ அது தேவையில்லை. அவர்கள் கேட்க விரும்புகின்ற விதமாய் வேதத்தை வியாக்கியானிக்க கூடிய சில மனிதர்கள் அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறது. வேதாகமத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கின்ற சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூற அநேகர் விரும்புகிறார்கள். அதுதான் ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதே கிடையாது என்று அவர்கள் கூற விரும்புகிறார்கள். எஞ்சியுள்ள உலகம் நடந்து கொள்ளுகின்ற விதமாக அதற்கு மாறாக எதையும் செய்ய அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு வீதியில் போய் அவர்களுடைய முகங்கள் கழுவப்படவோ விருப்பமில்லை.
ஆண்கள் சுத்தமான முகத்தோடும் வாயில் சிகரெட் சுருட்டு புகையிலை குழாயோ ஆண்கள் செய்யும் மற்ற காரியங்கள் இல்லாமல் இருக்க விருப்பமில்லை. ஸ்திரீகளுக்கு தங்கள் தலைமயிரை குட்டையாக வெட்டி கொண்டு சிறியதான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடைய உடற்கட்டுக்களை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு விரும்புகின்றவைகளை செய்து கொண்டிருக்க விருப்பம். அதெல்லாம் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற மனிதர்கள் அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. பின்பு அன்றொரு இரவு ஒரு மனிதனிடத்தில் வந்து அப்படிப்பட்ட காரியத்துக்கு எதிராக நான் பிரசங்கித்த காரணத்தால் ஒரு மகத்தான ஸ்தாபனம், அவர்களில் 5 ஸ்தாபனங்கள் நாம் சகோதரன் பிரண்ணாமை விட்டு விடுவோம், அவரோடு கூட எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஒன்று, அவர் அந்த ஒளிநாடாக்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அவரை விட்டு விடுவோம் என்று கூறினார்கள் என்று கூறினார். நான் சொன்னேன், நான் தேவனுடைய வார்த்தையோடு நிற்பேன். அது என்னுடைய ஜீவியத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் வார்த்தையோடு கூட தான் இருப்பேன் என்றேன். அப்படி என்றால் இன்னின்ன ஒளிநாடாவை நீர் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டீரா என்றார். அதற்கு நான் வெட்கப்பட வேண்டிய எந்த காரியத்தையும் நான் இதுவரை பிரசங்கித்ததே இல்லை. நான் இந்த ஒளி நாடாவையோ அல்லது தாஸ்தாவேஜுக்களையோ திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் கூறுகின்றதோடு நான் நிற்பேன். அதை கொண்டு நான் ஜீவிக்கிறேன், அதை கொண்டே நான் மரிப்பேன் என்று கூறினேன். இப்பொழுது என்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்க முயற்சிக்கவில்லை, ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பித்தேன். அதனால் நீங்கள் அதை காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அது ஜனங்கள் ஒரு மனிதனால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறதா இருக்கிறது. அவர்களுக்கு சாமுவேல் வேண்டியதில்லை. பின்னர் சாமுவேலை ராஜாவாக அல்லது சவுலை ராஜாவாக மன்னிக்கவும் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னர் சாமுவேல் அவர்களிடத்தில் மீண்டுமாக வந்தான். சாமுவேல் பேசின தோரணையில் நான் இன்றைக்கு இதை உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு ராஜாவாக இருப்பதினால் உங்களுக்கு என்ன? அவர்கள், நல்லது, நாங்கள் தேவனை காண்பது இல்லையே என்றார்கள். அதற்கு சாமுவேல், நான் தான் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறேனே, நான் தவறான எதையாவது உங்களிடத்தில் கூறி இருக்கிறேனா? நான் எதையாவது தீர்க்க தரிசனமாய் கூறினபடியாக சம்பவியாமல் போனது உண்டா? நான் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கூறவில்லையா? நான் இதை உங்களிடத்தில் கேட்கிறேன். நான் எப்பொழுதாவது உங்களிடத்தில் வந்து உங்களுடைய பணத்திற்கு கெஞ்சினதுண்டா? நான் எதையாவது உங்களிடத்திலிருந்து கேட்டு வாங்கினதுண்டா? கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை தவிர நான் வேறு எதையாவது உங்களிடத்தில் கூறினதுண்டா? அது சத்தியம் என்று தேவன் ஒவ்வொரு முறையும் ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். சாமுவேல் தேவனுடைய வாயாக இருந்தான் என்பதை நிரூபிக்க தேவன் இடியும் மழை புயலை அனுப்பினாரே, வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அங்கேயே நிரூபித்தார். சாமுவேல் பரிபூர்ணமாய் பிரதிநிதித்துவமாய் இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதம் என்ன கூறுகின்றதோ அதை அப்படியே கூறுகிற தேவனுடைய வாயாகவும், வேதம் கூறியிருக்கின்றதை விசுவாசிக்கின்றதும் அதிலிருந்து சிறிது கூட வழுவி போகாததுமாகவும் பரிசுத்த ஆவி இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அதை வித்தியாசமாய் சொல்லக்கூடிய யாராவது அவர்களுக்கு தேவையாயிருக்கின்றது. சாமுவேல் தீர்க்க தரிசனம் பரிபூர்ணமாய் இல்லை என்று ஜனங்களால் சொல்ல முடியாது. அவர்கள் பிரதியுத்திரமாக, சாமுவேலே, நீர் கர்த்தருடைய நாமத்தில் உரைத்தவை அனைத்தையும் நீர் உரைத்தபடியே கர்த்தர் நிறைவேற பண்ணினார். அதில் ஒரு சிறு பிழை கூட இருக்கவில்லை. நீர் ஒருபோதும் எங்களிடத்தில் வந்து பணம் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. உம்முடைய தேவைகளை நீரே பார்த்து கொண்டீர். உமக்காக மகத்தான பிரபல்யமான பெரிய எந்த காரியத்தையும் நீர் எங்களை செய்ய சொல்லவில்லை. நீர் உம்முடைய தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தீர். அவர் உம்மை எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவித்தார். உம்முடைய வார்த்தைகள் உண்மையா இருந்தது. கர்த்தருடைய நாமத்தினால் நீர் பேசின யாவும் நீர் சொன்னபடியே இருந்தது. ஆனால் அப்படியா இருந்தும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். முரண்பாட்டை உங்களால் காண முடிகின்றதா? பிசாசின் தந்திரம் ஒரு மனிதனின் மேல் கிரியை செய்கிறதை உங்களால் காண முடிகின்றதா? அவனையோ அல்லது அவளையோ பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்திற்காக, அசுசிப்படாத குணாதிசயத்திற்காக, ஒரு விசேஷித்த ஜனமாய் இருப்பதற்காக
ஒரு பரிசுத்த ஜாதியாய் இருப்பதற்காக, வினோதமாக நடந்து கொள்ளுகிற ஜனங்களாய் இருப்பதற்காக கர்த்தர் உரைக்கிறதாவது என்ன என்பதற்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் உலகத்தோடு இசைந்து போய் உலகத்தாரை போன்று நடந்து, அதெல்லாம் பரவாயில்லை, அதை போன்று நடந்து கொண்டு முன்னேறி போங்கள் என்று சொல்லுகின்ற சபைக்கு போகிறார்கள். அது என்னவென்று உங்களால் காண முடிகின்றதா? சுகமளித்தல் என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. ஓ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது சபைக்கு ஒரு சாரங்கட்டுதலாய் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் வேறு வார்த்தைகளில், தேவன் மனிதர்களை எடுத்து சபையில் இருந்து பரிசுத்த ஆவியை வெளியே எடுத்துவிட்டு ஸ்தாபனம் தன்னை கட்டிக்கொள்ளும்படியாய் அனுமதித்தார் என்பதாகும். ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. அப்படி ஒரு காரியமே கிடையாது. பரிசுத்த ஆவி, வார்த்தையாகிய சத்தியம், இயேசு வருமட்டாய் உங்களை அது வழிநடத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் அந்த விடமாகத்தான் அது சென்றது. சவுல் அதிகாரத்துக்குள் வந்தான். அவனுக்கு ஒரு மகத்தான பின்பற்றும் கூட்டம் இருந்திருக்கலாம். ஓ, அவனுக்கு அழகான போராயுதங்கள் இருந்தன, அவனுக்கு பாடகர்கள் இருந்தனர், அவனுக்கு கேடயங்கள் இருந்தன, அவனுக்கு ஈட்டிகள் இருந்தன. ஓ, மற்றெல்லா தேசத்தை காட்டிலும் அவன் சிறந்து விளங்கினான். அவன் அவர்கள் எல்லாரையும் ஒரு ஜனநாயகத்துக்குள்ளாக கொண்டு வந்தான். அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாயும் இதுவரை எவரும் கேட்டிராததுமாய் இருந்தது. நம்முடைய ஸ்தாபனங்களும் சபைகளும் இன்றைக்கு சரியாக அதைதான் செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே மிக பெரிய சபை கட்டிடத்தை நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறோம். உலகத்திலேயே மிகவும் அழகாய் உடைபுடுத்தும் ஜனங்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக உயர்வான பாண்டித்யத்தை பெற்றவர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். சபையினுடைய பயிற்சி அளிக்கப்பட்ட மனிதரை போன்று யாரால் எடுக்க முடியும்? எல்லா தேசங்களும் பயப்படும் அளவிற்கு அதை எடுத்து உபயோகிக்க முடியும். அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாயிருந்தனர். ஓ, ஆனால் ஒரு நாள், ஒரு நேரம் வந்தது, அங்கே ஒரு சவாலிடுபவன் வந்தான். அது இஸ்ரவேல் சேனையே அவ்வளவு மயிர் செலுக்கும்படியாகவும் பயத்தினால் பாதரட்சைகளுக்குள்ளாக அவர்களுடைய கால்கள் நடுக்கம் கண்டது. கோலியாத் அவர்களிடம் ஒரு சவாலிட்டான். அதாவது, நீங்கள் கூறுகின்றபடியாய் உங்கள் தேவன் இருக்கிறார் என்றால், நீங்கள் தான் மேன்மையான பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள் என்றால், அவன் சவாலிட்டான். அவர்களுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்களுடைய அருமையான மெருகேற்றப்பட்ட போராயுதங்கள் கிரியை செய்யவில்லை. அவர்களுடைய ஈட்டிகள் கிரியை செய்யவில்லை. அவர்கள் அதற்கு முன்பு கேள்விப்படாத ஏதோ ஒன்று அவர்களுக்கு முன்பாக சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா பயபக்தியுடனும் தெய்வீக மரியாதையுடனும் கனத்துடனும் கௌரவத்துடனும் அன்புடனும் கிறிஸ்தவ ஐக்கியத்துடனும் நான் இதை கூறுகிறேன். அன்றொரு நாள் ஒரு ஆப்பிரிக்க தினசரி பத்திரிகையிலே நான் வாசித்தேன். அங்கே நம்முடைய கீசின் குமாரனும் சுவிசேஷக சவாலிடுபவனும் ஆகிய பில்லி கிரஹாம் அவர்களை ஒரு முகமதியன் சவாலிட்டானாம். அதாவது, உன்னுடைய தேவன் தேவனாயிருந்தால் அவர் செய்வேன் என்று கூறியுள்ளது போன்று வியாதியை சுகப்படுத்தட்டும் என்று கூறியிருக்கிறான். கீசின் குமாரன் மற்ற சேனையோடு கூட அவர்களுக்காக அமைதியாகி தோல்வி கண்டவர்களாய் தேசத்தை விட்டு புறப்பட்டனர். அது ஒரு அவமானம். நம்முடைய தேவன் தேவனாயிருக்கிறார். நம்முடைய நல்ல சபைகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய அருமையான சுவிசேஷ ஊழியம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஊதியம் பெற்ற பாடகர்கள் நமக்கு இருக்கிறார்கள். மேலான பாடல் குழுக்கள், மிகவும் உயரமான கோபுரங்கள் நமக்கு இருக்கின்றன. நம்மிடத்தில் மிகவும் அருமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் பணக்காரர்கள், அறிவாளிகள் நம்மிடத்தில் இருக்கின்றனர். அடிமட்டுமாய் நம்மிடம் வேத சாஸ்திரம் இருக்கிறது. நம்மால் அதை பிரசங்கிக்க முடியும், நம்மால் அதை கூற முடியும், நம்மால் சுவிசேஷம் உரைத்து ஜனங்களை உள்ளே கொண்டு வர முடியும். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மனமாற்றக்காரர்களை சபைக்குள்ளாக கொண்டு வர முடியும். நம்முடைய ஊதியம் பெறும் பாடகர்கள், நம்முடைய அறிவாற்றல் உள்ள சுவிசேஷக ஊழியம், இவைகளோடு அது போன்றதான ஒரு சவாலை எப்படி சந்திப்பதென்றே தெரியவில்லை. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு அவருடைய சுகமளிக்கும் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் நிழலை நீக்கி அவனை
விடுவிக்கக்கூடிய வல்லமை இவைகளை தெரியாது. அவர்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. சவுலும் அவனுடைய குழுவானவர்களையும் போன்று அவர்களுக்கு இந்த விதமான காரியங்களில் பயிற்சியே கிடையாது. ஆனால் தேவனுடைய ஜனங்களிடத்திலும் பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் இதை நான் கூறட்டும். அதனால் ஒரு சாட்சி இல்லாமல் தேவன் உங்களை ஒருபோது விடுகிறதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சவுலுக்கு அறியாமலேயே அதை குறித்து சவுல் ஒன்றும் அறியாதிருந்தான். ஆனால் அங்கு எங்கோ குன்றிற்கு பின்னாக தேவன் ஒரு குட்டி தாவீதை உடையவராய் இருந்தார். அதொன்று மார்க்க சம்பந்தமான புல் பூண்டுகளில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் என்பதில்லை. அவன் அவைகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் பசுமையான புற்களிலும் நடத்தி கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பனுடைய ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏதாவது காரியம் மந்தைக்குள் ஓடி வந்தால், சத்துரு தன் தகப்பனின் ஆடுகளில் ஒன்றை பிடிக்க வந்தால், அந்த ஆட்டை விடுவிப்பதற்கு அவன் தேவனுடைய வல்லமையை அறிந்தவனாயிருந்தான். தேவனுடைய ஆடுகளில் ஒன்றை தேவனுடைய வல்லமையால் விடுவிப்பது என்ன என்பதை அறிந்த ஒரு தாவீதை எங்கேயோ தேவன் இன்னமும் உடையவராயிருக்கிறார். அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான். சவுலினுடைய போராயுதங்களை குறித்து அவன் ஒன்றையும் அறிந்திருக்கவும் இல்லை. அவைகளில் ஒன்றும் அவனுக்கு தேவையாயும் இல்லை. அவர்களுடைய ஸ்தாபனங்களில் எதுவும் அவனுக்கு தேவையா இல்லை. போர் கவசங்களை அவன் அணிந்து கொள்ள விருப்பமில்லை. அவன் சொன்னான், அதை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது. ஆனால் நான் அறிந்திருக்கிறதான வல்லமையோடு என்னை போகும்படி அனுமதியுங்கள் என்றான். அவனுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவன் போஷித்தான். மேய்ச்சல்களை அவன் கண்காணித்துக் கொண்டிருந்தான். அவன் அவைகளுக்கு சரியான விதமான ஆகாரத்தை கொடுத்தான். அவைகள் ஜீவித்து விருத்தி அடைந்தது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். உண்மையான மேய்ப்பன் அவைகளை போஷிக்கிறான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சத்துருவானவன் ஒன்றை வியாதியினால் பற்றி கொண்டால் அவன் தேவனுடைய வல்லமையை அறிந்திருக்கிறான். அங்கே நின்ற குட்டி தாவீதை பாருங்கள். அந்த ஆள் பிறந்ததில் இருந்தே ஒரு போர் வீரனாய் இருந்தான். அவனுடைய வாலிப பருவம் முதற்கொண்டு அவனுக்கு ஈட்டியும் போராயுதமும் தவிர வேறொன்றும் தெரியாது. அவன் நன்றாய் பயிற்சி பெற்றவன். அவன் ஒரு வேத சாஸ்திரி. உனக்கோ அதை குறித்து ஒன்றுமே தெரியாது என்றான். அவன் அதற்கு, அது உண்மைதான் ஐயா, அவனுடைய வேத சாஸ்திர பயிற்சியை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு காரியம் இருக்கிறது. என்னுடைய தகப்பனின் ஆடுகளில் ஒன்றை கொண்டு போக எதிராளி உள்ளே வந்தபோது நான் தேவனுடைய வல்லமையுடன் சென்றேன். நான் அவனை விடுவித்தேன். நான் மீண்டுமாய் நல்ல சுகத்துக்கு பத்திரமாய் அவனை திருப்பி கொண்டு வந்தேன். நான் அவனை நிழலான பசுமையான புல் பூண்டுகளுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் திருப்பி கொண்டு வந்தேன். சிங்கத்தை என் கரங்களில் ஒப்பு கொடுத்த தேவன் சிங்கமின் ஆடுகளில் ஒன்றை எடுத்துக் கொண்ட போது நான் அதை கொன்று போட்டேன். அவர் கரடியையும் நான் கொன்று போடும்படி செய்தார். எனவே பரலோகத்தின் தேவன் என்னோடு வந்து இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனும் கொன்று போடுவார் என்று கூறினான். நமக்கு பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவம் தேவையாயிருக்கிறது. என்னுடைய நாட்களை நான் அறியேன், ஒருவருக்கும் தெரியாது. அன்றொரு நாள் காலையில் நான் என் படுக்கையில் படுத்து கிடந்தேன். நான் தூங்கிக் கொண்டு ஜோசப் வியாதியாய் இருப்பதாக கனவு கொண்டு கொண்டிருந்தேன். ஜெபம் செய்யும்படியாக நான் அவனை தூக்கிக் கொண்டேன். நான் விழித்து எழுந்தபோது நான் கலக்கமாயிருந்தேன். நான் ஒருவேளை ஜோசப் வியாதிப்பட போகிறான் போலும் என்று கூறினேன். நான் நோக்கி பார்த்தேன். எனக்கு முன்பாக ஒரு சிறிய கருத்த இருள், சரியாக சொன்னால் ஒரு பழுப்பு நிறமுள்ள நிழல் போய்கொண்டிருந்தது. அந்த நிழல் என்னை போன்று காணப்பட்டது. நான் அதை கவனித்தேன். அதற்கு பின்னால் யாரோ ஒருவர் வெள்ளையாக போய்கொண்டிருந்தார். அது அவராக இருந்தது. என்னுடைய மனைவி பிடித்துக் கொண்டாளா என்று அறிந்து கொள்ள அதை அவளுக்கு காட்டுவதற்காக நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவளால் தரிசனத்தை காண முடியும். ஆனால் அவளோ தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், ஓ, நான் வருந்துகிறேன் கர்த்தாவே, ஆனால் அதுதான் என்னுடைய ஜீவியமா இருந்தது. நான் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் என்னை தள்ளி கொண்டு போக வேண்டியதா இருந்தது. எந்த ஒரு காரியமும் ஒவ்வொரு முறை சம்பவிக்கும் போதும் நீர்தான் அதை செய்கிறீர் என்று நான் நினைத்துக் கொள்வேன். அதிலிருந்து என்னை விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது சாத்தானின் முயற்சி என்பதனை உணர்ந்து கொண்டேன். நீர் மாத்திரமே நடத்துவீர் என்றால் நலமாயிருக்கும் என்று கூறினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் நான் ஒரு மனிதனின் இதுவரை நான் காணாத ஒரு அழகான முகத்தை கண்டேன்.
அவர் எனக்கு முன்பாக இருந்து பின்னாக திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அவர் அவருடைய கரத்தை உயர்த்தி என்னை இறுக பற்றி கொண்டு இந்த பக்கமாக போக துவங்கினார். தரிசனம் கலைந்து விட்டது. கடந்த ஞாயிறு காலையில் நான் விழித்துக் கொண்டேன். இந்த தரிசனம் சனிக்கிழமை என்று உண்டானது. எப்பொழுதும் கவலையாயிருப்பேன். நான் எப்பொழுதும் மரித்து போவதை நினைத்துக் கொண்டிருப்பேன். அது எனக்கு வயது 50 இருப்பதால் என்னுடைய நேரம் அதிக தூரத்தில் இல்லை என்று எண்ணினேன். நான் தியோபினியா, வானத்துக்குரிய மேனியா, நான் அதில் எப்படி இருப்பேன் என்று வியந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை என்னுடைய வெளியேற பெற்ற நண்பர்களை நான் கண்டு ஒரு சிறிய துண்டு மூடு பண்ணி என்னை கடக்க அதோ போகிறார் சகோதரன் நெவில், அல்லது அவரால் ஹலோ சகோதரன் பிரண்ணாம் என்று கூறாமல் இருக்கும்படி ஆகிவிடுமோ? இயேசு வரும்பொழுது அப்பொழுதுதான் மீண்டுமாக ஒரு மனிதனாய் இருப்பேன். நான் அடிக்கடி அதை நினைப்பேன். நான் மேற்கே இருக்கிறதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். நான் ஒரு துடப்பு செடி புதரான இடத்தில் ஊடாக வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி என்னுடன் இருந்தால் நாங்கள் குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். நான் நிறுத்திவிட்டு கதவை திறந்தேன். வானம் அவ்வளவு அழகாய் காணப்பட்டது. இங்கே இருக்கின்ற இந்த பள்ளத்தாக்கிலே எப்பொழுதும் காணப்படுவது போன்று அது காணப்படவில்லை. அவைகள் நீல நிறமாய் இருந்தது. அழகான வெண்மையான மேகங்கள். நான் என் மனைவியிடத்தில், தேனே, நீண்ட நாட்களுக்கு முன்பே நாம் இங்கே வந்திருக்க வேண்டும் என்றேன். அதற்கு அவள், பிள்ளைகளின் நிமித்தமாகவாவது நாம் இங்கே வந்திருக்க வேண்டும் என்றால் நான் விழித்துக் கொண்டேன். நான் அதிகமாக சொப்பனம் காண்கிறேன். அது ஏன் அப்படி என்று நான் நினைத்தேன். நான் கீழே நோக்கி பார்த்தேன். அவள் அங்கே என் பக்கத்தில் படுத்திருந்தாள். உங்களில் அநேகர் செய்கிறது போன்று என்னுடைய தலையணையின் மேல் உயரமாக படுத்தேன். என்னுடைய கரங்களை கழுத்தின் பின்னாக வைத்துக் கொண்டு தலைமாட்டில் தலையை ஊன்றியவாறு சற்று மேலெழும்பி படுத்திருந்தேன். இந்த விடமாக நான் படுத்துக்கொண்டு இவ்விடமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அக்கறையில் அது என்னவாக இருக்கும் என்று நான் வியக்கின்றேன். எனக்கு ஏற்கனவே 50. நான் இன்னும் ஒன்றும் செய்யவே இல்லை. கர்த்தருக்கு உதவியாய் இருக்கும்படி நான் ஏதாவது செய்யக்கூடுமானால் நான் அழிவுள்ளவனாக இருக்க மாட்டேன். என்னுடைய பாதி நேரம் போய்விட்டது, அல்லது எதற்கும் அதிகமாகவே முடிந்திருக்கலாம். என்னுடைய ஜனங்களை போன்று அவ்வளவு வயதானவனாய் நான் ஜீவித்தாலும் அப்பொழுதும் என்னுடைய நேரத்தில் பாதி முடிந்துவிட்டது என்று நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் அங்கே படுத்து கிடந்து எழும்பும் நிலையில் இருந்தேன். சுமார் 7 மணி அப்பொழுது இருக்கும். இன்று காலையில் நான் சபைக்கு போவேன் என்று நம்புகிறேன். எனக்கு தொண்டை கரகரப்பா இருந்தால் சகோதரன் நெவில் பிரசங்கிப்பதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று கூறினேன். எனவே நான், தேனே, நீ விழித்திருக்கிறாயா என்றேன். அவளோ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் இதை தவறவிட விரும்பவில்லை. அது என்னை மாற்றினது. நான் முன்னர் இருந்தது போன்றதான சகோதரன் பிரண்ணமாக இருக்க முடியாது. நான் நோக்கி பார்த்தேன். ஏதோ என்னிடத்தில், நீ இப்பொழுதுதான் துவங்குகின்றாய், யுத்தத்தில் முன்னேறி கொண்டிரு, தொடர்ந்து முன்னேறி கொண்டே போ என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். ஒரு நிமிடம் நான் என்னுடைய தலையை குலுக்கினேன். ஒரு கால் நான் அந்த விதமாய் நினைக்கிறேன் போலும் என்று எண்ணினேன். உங்களுக்கு தெரியுமே, ஒரு நபரால் கற்பனைகள் செய்ய முடியும். நான் சொன்னேன், நான் அதை கற்பனையாக நினைத்திருப்பேன் என்றேன். அதுவோ, யுத்தத்தில் முன்னேறி போ, தொடர்ந்து போய்கொண்டே இரு, தொடர்ந்து போய்கொண்டே இரு என்றது. ஒருவேளை நானே அதை கூறியிருக்கலாம் என்று கூறினேன். நான் என்னுடைய உதடுகளை என்னுடைய பற்களுக்கு இடையே வைத்து என் கரத்தை என் வாயின் மேல் வைத்தேன். அதோ அது மீண்டுமாய், தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு, பாதையின் முடிவில் என்ன இருக்கிறதென்று நீ மட்டும் அறிந்திருந்தால். அது அங்கே வந்தது. கிரஹாம் ஸ்டெல்லிங்கோ அல்லது யாரோ அந்த பாடலை இந்த விடமாக பாடினது போன்று அது காணப்பட்டது. இங்கே அவர்கள், ஆனிமே, நீங்கள் எல்லாரும் பாடுவீர்களே. எனக்கு வீட்டு ஞாபகம் ஆவலும் வந்துவிட்டது. நான் இயேசுவை காண விரும்புகிறேன். அந்த துறைமுக மணிகள் இனிமையாக மணி ஓசையை கேட்க நான் விரும்புகிறேன். அது என்னுடைய பாதையை பிரகாசமாக்கி எல்லா பயங்களையும் அற்றுப்போக பண்ணும். கர்த்தாவே, காலத்தின் திரைக்கு அப்பால் நான் காணும்படியாய் செய்யும். இங்கே சபையில் அதை பாடுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஏதோ காரியம் திரைக்கு அப்பால் பார்ப்பதற்கு நீ விரும்புகிறாயா என்று கூற நான் கேட்டேன். நான், அது எனக்கு அதிக உதவி செய்யும் என்று கூறினேன். நான் நோக்கி பார்த்தேன். ஒரு நொடி பொழுதில், ஒரு மூச்சில், சற்று சாய்வான ஒரு இடத்தில் நான் வந்தேன்.
நான் திரும்பி பார்த்தேன். நான் அங்கே என் படுக்கையின் மேல் கிடந்தேன். நான் இது ஒரு வினோதமான காரியமாக இருக்கிறதே என்றேன். இப்பொழுது நீங்கள் இதை திருப்பி கூறுவதை நான் விரும்பவில்லை. இது என்னுடைய சபைக்கு அல்லது நான் போதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக கூறுகிறேன். நான் இதே சரீரத்தில் இருந்தேனா அல்லது புறவே இருந்தேனா, அது ஒரு மறுரூபமா என்ன என்று தெரியவில்லை. அது ஏதும் எனக்கு இருந்த தரிசனம் போன்றும் காணப்படவில்லை. ஆனால் அங்கே நோக்கி பார்க்க முடிந்தது. என்னால் இங்கேயும் நோக்கி பார்க்க முடிந்தது. நான் அந்த சிறிய இடத்தை அடைந்ததும் இதுவரை இத்தனை பெரிய கூட்ட ஜனத்தை நான் கண்டதே இல்லை. ஓ, எங்களுடைய வெளியேற பெற்ற சகோதரனே என்று கூச்சலிட்டுக் கொண்டு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நான் நோக்கி பார்த்தேன். வாலிபமான ஸ்திரீகள், ஒரு கால் அவர்களுக்கு வயது ஒரு 20 அல்லது 18 20க்குள்ளாக இருக்கலாம். அவர்கள் அப்படியே அவர்களுடைய கரங்களை என்மேல் போட்டு, எங்களுடைய வெளியேற பெற்ற சகோதரனே என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். இதோ வாலிப புருஷர்கள் வந்தார்கள். வாலிபத்தின் பொலிவுடன் அவர்களுடைய கண்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒரு இருண்ட இரவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை போன்று இருந்தது. அவர்களுடைய பற்கள் முத்துக்களை போன்று இருந்தது. அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் என்னை பற்றி பிடித்துக் கொண்டும், ஓ, எங்களுடைய வெளியேற பெற்ற சகோதரனே என்று ஆர்ப்பரித்தார்கள். நான் நின்றேன். நான் நோக்கி பார்த்தேன். நான் வாலிபமாயிருந்தேன். நான் அப்படியே என் தலைக்கு பின்னாக கரங்களை வைத்துக் கொண்டு படுத்து கிடந்த என்னுடைய வயதான சரீரத்தை பார்த்தேன். எனக்கு இது ஒன்றுமே புரியவில்லையே என்று கூறினேன். இந்த வாலிபமான ஸ்திரீகள் அவர்களுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இங்கு கலப்பான கூட்டம் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். நான் இதை ஆவியின் எல்லா இனிமையோடும் மென்மையோடும் இதை கூறுகிறேன். ஆண்கள் அவர்களுடைய கரங்களை ஒரு பெண்ணை சுற்றி போட்டு பிடித்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் அது அங்கே இல்லாதிருந்தது. அங்கே நேற்றென்பதும் நாளை என்பதும் இல்லாதிருந்தது. அவர்கள் அங்கே களைத்து போகவில்லை. என்னுடைய ஜீவியத்தில் இவ்வளவு அருமையாய் காணப்படுகின்ற பெண்களை நான் கண்டதே இல்லை. அவர்களுடைய தலைமயிர் இடுப்புக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்களுடைய பாதங்கள் மட்டுமாய் ஆடைகள் அணிந்திருந்தனர். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற என்னுடைய சொந்த சகோதரி என்னை கட்டி தழுவுதல் போன்று கூட இல்லை. அவர்கள் என்னை முத்தமிட்டுக் கொண்டிருக்கவில்லை. நானும் அவர்களை முத்தமிடவில்லை. அது ஏதோ காரியம் போன்று இருந்தது. அதை எடுத்து சொல்ல என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. பரிபூர்ணம் என்ற வார்த்தை கூறினாலும் அது பொருந்தாது. மிகவும் மேன்மையா இருந்தது என்ற வார்த்தை கூறினாலும் அது பொருந்தாது. அதை உங்களால் விவரித்து கூற முடியாது. அது இதுவரை நான் அறியாத ஏதோ காரியமாய் இருந்தது. அதை அறிய நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். நான் இந்த பக்கமாகவும் அந்த பக்கமாகவும் பார்த்தேன். அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களாய் வந்து கொண்டிருந்தனர். எனக்கு இது ஒன்றுமே புரியவில்லையே என்றேன். இதோ அங்கே ஹோப் ஓடி வந்தாள். அது என்னுடைய முதல் மனைவி. அவள் ஓடி வந்து என் கணவனே என்று கூறவில்லை. அவளோ என்னுடைய விலையேற பெற்ற சகோதரனே என்று கூறினாள். அவள் என்னை கட்டிப்பிடித்த போது அங்கே இன்னொரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவளும் என்னை கட்டிப்பிடித்தாள். பின்னர் ஹோப் அந்த ஸ்திரீயை கட்டிப்பிடித்தாள். ஒவ்வொருவரும் கட்டிப்பிடித்தார்கள். நான் நினைத்தேன், இது ஏதோ வித்தியாசமான காரியமாய் இருக்க வேண்டும். அதுவாக இருக்க முடியாது. அங்கே ஏதோ காரியம் இருக்கின்றது. ஓ, மீண்டுமாக நான் அந்த செற்ற சடலத்துக்கு திரும்பி போவேனா என்று நினைத்தேன். அதன் பின்னர் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். இது என்ன என்று நான் நினைத்தேன். நான் மிகவும் அருமையாக காணப்பட்டேன். இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றேன். ஆனால் கௌரவ விருந்தாளியை போன்று காணப்பட்டாள். அவள் ஏது வித்தியாசமாய் இல்லை. ஆனால் கௌரவ விருந்தாளியை போன்று காணப்பட்டாள். பின்னே என்னிடத்தில் ஒரு சத்தம் பேச கேட்டேன். அது அறைக்குள்ளாக, அது இதுதான் நீ பிரசங்கித்த பரிசுத்த ஆவியாகும். இது பரிபூர்ண அன்பா இருக்கிறது. அது இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உள்ளே வர முடியாது என்று கூறினது. பரிபூர்ண அன்பு, அது மட்டும்தான் அங்கே பிரவேசிக்க முடியும் என்று என் ஜீவியத்தில் முந்தி இருந்ததை காட்டிலும் நான் அதிகமாக தீர்மானித்தவனாய் இருக்கிறேன். அங்கே பொறாமை இல்லை, அங்கே களைப்பு இல்லை, அங்கே மரணம் இல்லை. சுகவீனத்தால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அழிவினால் உங்களை வயோதிபமாக்க முடியாது. அவர்களால் அழ முடியாது. அங்கே இருப்பது ஒரு சந்தோஷம்தான்.
ஓ என்னுடைய விலையேற பெற்ற சகோதரனே, அவர்கள் என்னை உயரே கொண்டு போய் ஒரு பெரிய உயரமான ஸ்தலத்தில் உட்கார வைத்தார்கள். நான் கனவு காணவில்லையே. நான் அப்படியே திரும்பி என் படுக்கையின் மேல் கிடக்கின்ற என்னுடைய சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைத்தேன். என்னை அங்கே உட்கார வைத்தார்கள். நான் இங்கே உயர உட்கார கூடாது என்று கூறினேன். ஆண்களும் பெண்களுமாக இரண்டு பக்கங்களில் இருந்தும் வருகிறார்கள். அவர்களுடைய வாலிப பொலிவில் என் அருமையான சகோதரனே என்று கூச்சலிட்டுக் கொண்டு வந்தார்கள். ஒரு ஸ்திரீ அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள், ஓ என்னுடைய விலையேற பெற்ற சகோதரனே, உம்மை இங்கே காண நாங்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறோம் என்றார். இது எனக்கு புரியவில்லையே என்று கூறினேன். அப்பொழுது எனக்கு மேலாக இருந்து என்னோடு பேசிக் கொண்டிருந்த சத்தமானது, தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய ஜனங்களோடு சேர்க்கப்படுகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு தெரியும் என்று கூறினது. நான் அதற்கு, ஆம், அந்த வேத வாக்கியம் எனக்கு நினைவிருக்கிறது என்றேன். இது உன்னுடைய ஜனங்களோடு நீ கூட்டி சேர்க்கப்படுகின்றதா இருக்கிறது என்றான். நான் சொன்னேன், அப்படியானால் அது உண்மையாய் இருக்கும், என்னால் தொட்டு உணர முடியுமே என்றேன். ஓ ஆம் என்றது. ஆனால் அங்கே லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்களே, அங்கே அத்தனை பிரென்னாம்கள் கிடையாதே என்று நான் கூறினேன். அந்த சத்தம் என்னிடத்தில், அவர்கள் பிரென்னாம்கள் அல்ல, இவர்கள் உன் மூலம் மனம் மாறியவர்கள், அவர்கள் உன்னால் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்பட்டவர்கள். அவர்களில் சில ஸ்திரீகள், அவர்கள் அவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். அவர்களை நீ கர்த்தருக்குள் வழிநடத்தின போது அவர்கள் 90 வயதுக்கும் அதிகமாயிருந்தனர். என் விலையேற பெற்ற சகோதரனை என்று அவர்கள் கூறுவதில் வியப்பொன்றுமில்லை என்று கூறினது. அவர்கள் எல்லாருமாய் ஒரே நேரத்தில் சடிதியாக, நீர் போய் பிரசங்கிக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாது என்றனர். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், எனக்கு அது புரியவில்லை என்று கூறினேன். நான் இயேசுவானவர் எங்கே இருக்கிறார், நான் அவரை பார்க்க வேண்டும் என்றேன். அதற்கு அவர்கள், இப்பொழுது அவர் சற்று உயரத்தில் இருக்கிறார், சரியாக அங்கே உயரே அந்தபடியாக ஒரு நாளில் அவர் உம்மிடத்திற்கு வருவார். நீர் ஒரு தலைவராக இருக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர். தேவன் வருவார், அவர் அதை செய்யும் பொழுது அவர்கள் உள்ளே போனாலும் போகவில்லை என்றாலும் அவர் உம்மை நீர் என்ன போதிக்கிறீரோ அதன்படியாய் முதலாவது நியாயம் தீர்ப்பார். உம்முடைய போதகத்தின்படியாகவே நாங்கள் உள்ளே போவோம் என்றார்கள். நான் சொன்னேன், ஓ நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். இந்த விதமாக பவுலும் கூட நிற்க வேண்டுமா என்றேன். இந்த விதமாக பேதுரும் நிற்க வேண்டுமா என்றேன். ஆம் என்றார்கள். நான் சொன்னேன், அப்படியானால் அவர்கள் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிரசங்கித்தேன். ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு நான் விலகி போகவில்லை. அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், நானும் கூட கொடுத்தேன். அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து போதித்தார்கள், நானும் கூட போதித்தேன். அவர்கள் என்னவெல்லாம் போதித்தார்களோ நானும் கூட போதித்தேன் என்றேன். அந்த ஜனங்கள் சத்தமாக, நாங்கள் அதை அறிவோம் என்றோ ஒரு நாள் நாங்களும் ஓடு கூட திரும்பவும் பூமிக்கு போக போகிறோம். இயேசு வருவார், நீர் எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படியாய் நியாயம் தீர்க்கப்படுவீர். பின்னர் நீர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீர் ஏற்றுக்கொள்ளப்படுவீர். பின்னர் நீர் எங்களை உம்முடைய ஊழியத்தின் பரிசுகளாய் அவருக்கு அளிப்பீர். நீர் எங்களை அவரிடத்திற்கு வழிநடத்துவீர். எல்லாருமாக சேர்ந்து நாம் திரும்பவுமாக என்றென்றைக்குமாய் ஜீவிக்கும்படிக்கு பூமிக்கு திரும்பி போவோம் என்றார்கள். நான் திரும்பி பூமிக்கு போக வேண்டுமா என்றேன். அதற்கு, ஆம், ஆனால் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே போங்கள் என்று கூறப்பட்டது. நான் நோக்கி பார்த்தேன், என்னால் காணக்கூடிய தூரத்துக்கு என்னால் ஜனங்களை பார்க்க முடிந்தது. இன்னும் வந்து கொண்டே இருந்தார்கள். என்னை கட்டி பிடித்து, எங்களுடைய வெளியேற பெற்ற சகோதரனே என்று கூற விரும்பினர். சரியாக அப்பொழுது ஒரு சத்தம் பேசி, நீ நேசித்துள்ள அனைத்தும், உன்னை நேசித்த அனைத்து காரியங்களையும் தேவன் உமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். நான் நோக்கி பார்த்தேன், இதோ வருகிறது என்னுடைய அந்த பழைய நாய் நடந்து வந்து கொண்டிருந்தது. இதோ வருகிறது என்னுடைய குதிரை, அதன் தலையை என்னுடைய தோளின் மேல் வைத்து கனைத்தது. நீ நேசித்துள்ள அனைத்தும், உன்னை நேசித்த அனைத்து காரியங்களையும் உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் அவைகளை உம்முடைய கருத்துக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார் என்றது. அந்த அழகான இடத்திலிருந்து நான் அசைந்து போவதை நான் உணர்ந்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் தேனே விடுத்துக் கொண்டிருக்கிறாயா என்றேன். அவளோ இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஓ தேவனே, ஓ எனக்கு உதவி செய்யும் தேவனே, ஒரு வார்த்தையும் நான் விட்டு கொடுக்காதபடி அனுமதியாதேயும். அந்த வார்த்தையின் பேரில் உறுதியாயிருந்து அதை பிரசங்கிக்கும்படி செய்யும்.
என்ன வருமோ அல்லது போகுமோ, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, எத்தனை கீசின் குமாரர்கள் எழும்புகிறார்களோ, எத்தனை இதுக்கள் அதுக்கள் அல்லது மற்றதுக்கள் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. கர்த்தாவே, அந்த இடத்தை நோக்கி நான் முன்னேறுவனாக. வேதம் எனக்கு முன்பாக இருக்க இன்று காலையில் நான் இதை கூறுகிறேன். நான் வளர்த்தெடுக்கும்படியா எனக்கு அங்கே ஒரு 4 வயது பையன் இருக்கிறான். எனக்கு ஒரு 9 வயதுள்ள பெண்ணும் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்ணும் இருக்கிறாள். நான் அதற்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அவர்கள் கர்த்தரின் வழியாய் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களை தேவ கண்டிப்பிலே வளர்த்து கொண்டு வரும்படிக்கு தேவனே நான் ஜீவிக்கும்படியாய் செய்யும். அதற்கு மேலாக முழு உலகமும் 90 வயதுள்ள ஸ்திரீகளும் புருஷர்களும் எல்லா விதமானவர்களும் நீர் மட்டும் போகாதிருந்தால் நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாதென்று என்னை நோக்கி ஆர்ப்பரிப்பது போன்று காணப்படுகின்றது. தேவனே, யுத்தத்தில் நான் முன்னேறுவேனாக. ஆனால் அது மறிக்க வேண்டியதாய் இருந்து இனி நான் இல்லாமல் போனாலும் இந்த அழிவிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் உள்ளே பிரவேசிப்பது அது எனக்கு ஒரு சந்தோஷமாயிருக்கும். அது ஒரு இன்பமாயிருக்கும். உயரே அக்கறையில் ஒரு 10,000 கோடி மைல்கள் உயரத்தில் ஒரு சதுரகட்ட இடத்தை என்னால் அடைய முடிந்தால் அது பரிபூர்ண அன்பாயிருக்கும். இந்த பக்கமாக ஒவ்வொரு அடியும் அது குறுகி கொண்டே போய் இப்பொழுது நாம் இருக்கிறோமே சரியாக அங்கே கீழே சேருகிறோம். அது வெறுமனே ஒரு அழிவின் நிழலாயிருக்கும். நாம் வெறுமனே அங்கே இங்கேயோ ஏதோ காரியம் இருக்கிறதென்று நாம் கருதுவதும் உணர்வதுமானதுதான். அது நமக்கு அது என்னவென்று தெரியாது. ஓ, என்னுடைய விலையேற பெற்ற நண்பனே, என்னுடைய அருமையானவனே, என்னுடைய சுவிசேஷத்தின் கண்மணிகளே, தேவனுக்கென்று பெற்றெடுத்த என் பிள்ளைகளே, உங்களுடைய போதகராகிய எனக்கு செவி கொடுங்கள். நான் அதை உங்களுக்கு விளக்கி கூற ஏதாவது வழி இருந்தால் நலமாயிருக்கும் என வாஞ்சிக்கிறேன். அங்கே வார்த்தைகள் கிடையாது. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த கடைசி மூச்சுக்கு அப்பால் இருவரை இல்லாத மிகுந்த மகிமையான காரியம் அங்கே இருக்கிறது. அதை விவரித்து கூற அங்கே ஏதும் வழியே இல்லை. அங்கே வழியே கிடையாது. என்னால் அது செய்ய முடியாது. ஆனால் நீ என்ன செய்தாலும் நண்பனே, நீ அந்த பரிபூர்ண அன்பை அடையுமட்டாய் மற்றெல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாக தள்ளிவிடுங்கள். யாவரையும், ஒவ்வொரு எதிரியையும், மற்ற எல்லா காரியங்களையும் நேசிக்க கூடிய ஒரு ஸ்தானத்தை அடையுங்கள். ஒரு முறை அங்கு சென்று கண்டது என்னை ஒரு வித்தியாசமான மனிதனாக ஆக்கினது. நான் முந்தி இருந்த அதே சகோதரன் பிரண்ணாமாக ஒருபோதும் இருக்கவே முடியாது. விமானங்கள் பூசனாடினாலும் சரி, மின்னல் மின்னிக் கொண்டிருந்தாலும் சரி, வேவுகாரன் என்னை குறிவைத்து துப்பாக்கி வைத்திருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை குறித்து கவலை இல்லை. தேவனுடைய கிருபையால் நான் யுத்தத்தில் முன்னேறி போகிறேன். ஏனென்றால் நான் சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் என்னால் முடிந்த ஒவ்வொரு நபருக்கும் நான் பிரசங்கித்து அக்கறையில் உள்ள அந்த அழகான தேசத்துக்கு அவர்களை இசையச் செய்கிறேன். அது கடினமாயிருப்பது போன்று தோன்றும். அது ஒரு கால் அதிகமான பலன் தேவைப்படலாம். எவ்வளவு காலம் இன்னும் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. சரீர பிரகாரமாக பேசுகையில் நமக்கு தெரியாது. அன்றைய தினம் என்னுடைய ஆராய்ச்சியிலிருந்து அவர், உனக்கு 25 வருட கடினமான நல்ல ஜீவியம் இருக்கிறது, நீ திடமாய் இருக்கிறாய் என்று கூறினார். அது எனக்கு உதவி செய்தது. ஆனாலோ அது காரியமாயில்லை. அது காரியமல்ல. அது இங்கே உள்ள இருக்கின்ற ஏதோ காரியமாக இருக்கின்றது. இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சாவு கேதுவானது சாகாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். கீசின் குமாரர்கள் எழும்பலாம். அவர்கள் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்கள் அதற்கு எதிராக கூறும்படி என்னிடத்தில் ஒரு காரியமும் இல்லை. ஏழைகளுக்கு கொடுப்பது தர்மம் முதலியவைகள் நினைவிருக்கட்டும். ஏன், சாமுவேல் சவுலிடம் நீயும் கூட தீர்க்கதரிசனம் உரைப்பா என்று கூறினான். அந்த மனிதர்களில் அநேகர் மகத்தான வல்லமையுள்ள பிரசங்கியார்களாயும் பிரதான தூதனை போன்று வார்த்தையை பிரசங்கிக்கவும் கூடியவர்களாயும் இருக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தும் அது தேவனுடைய சித்தமாயிராது. தேவன் அவர்களுடைய ராஜாவாக இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தும்படியாய் நீங்கள் அனுமதியுங்கள். ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. கர்த்தாவே, இன்று காலையில் இங்குள்ள இந்த சிறிய சபையால் மட்டும்
திரைக்கு அப்பால் காண முடிந்தால் அவர்கள் மத்தியில் ஒரு தொல்லை இருக்காது. அங்கே ஒருபோதும் இருக்க முடியாது. ஒரு வியாதி இருக்க முடியாது. பரிபூர்ணமே அல்லாமல் வேறொன்றும் இருக்க முடியாது என்று நான் நிச்சயமாக அறிவேன். இங்கிருக்கும் அங்கிருக்கும் இடையே, வயதானதிலிருந்து வாலிபத்திற்கும், கால வரம்பிலிருந்து நித்தியத்திற்கும், நாளைய ஒரு சோர்விலிருந்தும், நேற்றைய துக்கத்திலிருந்தும், பரிபூரணத்தின் நித்தியமான இப்பொழுதுள்ள கால வரம்பு வரைக்கும் இடையே ஒரு மூச்சுதான் இருக்கிறது. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அந்த விதமான அன்பில் உம்மை அறியாத யாராவது இங்கே இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும். உண்மையாகவே பிதாவே, அந்த விதமான அன்பும் புதிய பிறப்பும் மறுபடியும் பிறக்குதலும் இல்லாமல் அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள் ஒரு காரியத்தினாலும் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவி தேவனே அன்பாக இருக்கிறது. அது உண்மையா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினால் மலைகளை பெயர்த்தாலும், நாம் மகத்தான காரியங்களை செய்தாலும் அக்கறை இல்லை. இருந்த போதிலும் அது அங்கே இல்லாமல் நம்மால் ஒருபோதும் அக்கறையில் அந்த ஏணியில் ஏற முடியாது. ஆனால் அது உடையவர்களாயிருந்தால் உலகத்தின் கவலைகளில் இருந்து அது அப்படியே நம்மை தூக்கிவிடும். இங்கே இருக்கின்ற இந்த ஜனத்தை பிதாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த உண்மையை இன்று காலையில் நான் கூற கேட்ட ஒவ்வொரு நபரும் நீர் என்னுடைய சாட்சியாயிரும் கர்த்தாவே. பண்டைய சாமுவேலை போன்று சத்தியமல்லாத ஏதாவது காரியத்தை நான் எப்பொழுதாவது உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்கு கூறியிருக்கிறேனா? அவர்களே நியாயாதிபதிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னை என்ற தேசத்துக்கு கொண்டு போனீர் என்று கர்த்தாவே நான் இப்பொழுது அவர்களுக்கு கூறுகிறேன். அது உண்மை என்று நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது பிதாவே, உம்மை அறியாத யாராவது இங்கே இருப்பார்களேயானால் கர்த்தாவே உம்முடைய சித்தமாய் இருக்கும் சித்தத்தை எனக்குள்ளாக வையும் என்று அவர்கள் கூறுகின்ற வேளையா இது இருப்பதாக. இதை அழியும் பிதாவே. இப்பொழுது தலைகளை வணங்கி இருக்கின்ற உங்களை தான் சகோதரன் பிரண்ணாம் எனக்காக ஜெபியுங்கள், தேவனுடைய சித்தம் எனக்குள்ளாக இருக்கும்படி என்று கூறி உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கையில் மிகவும் இனிமையாக, தேவனே என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இன்றைக்கு உலகத்தின் எல்லா காரியங்களையும் நான் கைவிடுகிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை நேசிக்கவும் உமக்கு சேவை செய்யும்படியாக எல்லா காரியங்களையும் நான் கைவிடுகிறேன். இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய வேதாகமத்தின் ஒவ்வொரு வேத வார்த்தையிலும் இது முதல் நான் பின்பற்றுவேன் என்று நீங்கள் ஏன் பிதாவினிடத்தில் கூறக்கூடாது? கிறிஸ்தவ வழியில் நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் கர்த்தாவே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். நான் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்வீர்கள், அது உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தேவையான நிச்சயத்தையும் அன்பையும் அது உங்களுக்கு கொடுக்கும். ஓ, நீங்கள் ஒரு கால் வித்தியாசமாய் செய்திருக்கலாம், உணர்ச்சிகள் உண்டாயிருக்கலாம், சத்தமிட்டு இருக்கலாம், அல்லது பாஷைகளில் பேசி இருக்கலாம். அதெல்லாம் அருமையாயிருக்கிறது. ஆனால் அந்த தெய்வீக அன்பு அங்கே இல்லை என்றால் என்னை இப்பொழுது விசுவாசித்து கர்த்தாவே என்னுடைய இருதயத்துக்குள்ளாக, என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளாக உம்முடைய ஆவியின் சந்திப்பு இருந்து நான் நேசிக்கவும் கனப்படுத்தவும் அந்த தெய்வீக அன்பை இன்று என் இருதயத்தில் உடையவனாயிருந்து என்னுடைய கடைசி மூச்சு என்னை விட்டு போகும்போது அது என்னை அந்த தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கும் போது கூறுங்கள். இப்பொழுது நீங்களாகவே ஜெபியுங்கள். தேவன் அதை உங்களுக்கு செய்யும்படியாய் உங்களுடைய சொந்த பாணியிலே நீங்கள் ஜெபியுங்கள். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கும் வெளியேற பெற்ற நரைத்த தலைமையேற்காரர்களே, அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறார். ஏழை வயதான தாய்மார்கள் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை தட்டி விடுகிறார்கள். சகோதரியே, அருமையானவர்களே, இதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அதொன்றும் அந்த வழியாய் அக்கறையில் உங்களுடைய கடைசி மூச்சை விடுகிறது என்பதல்ல. அது முற்றிலுமாக இந்த அறையிலேயே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பது வெறுமனே ஒரு அழிந்து போகின்றதா இருக்கிறது. ஆனால் கர்த்தாவே,
உம்முடைய சித்தம் எனக்குள்ளாக சித்தமாய் இருப்பதாக. நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். பயபக்தியுடன் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அடிப்படையின் மேலும் எங்களுடைய பிறப்பு எங்கே இருந்து வந்ததென்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நாங்கள் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறோம். புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்திருக்கிறபடியினால் சந்தோஷப்படுகிறோம். மன்னிக்கின்ற கிருபையை வேண்டிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய ஆவி அந்த கிரியை செய்ய வேண்டும் என்று பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அதை செய்வதற்கு கர்த்தாவே அங்கே வழி ஏதும் இல்லை. நான் வெறுமென ஒரு மனிதனாய் இன்னொரு கீசின் குமாரனாயிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய நீர்தானே தேவையாயிருக்கிறது. தேவனே, வார்த்தையின் சத்தியத்தை எடுத்து கூறினவனாகிய சாமுவேலை போல இருப்பேனாக. இதுவரைக்குமாய் நீர் அதை ரூபகாரப்படுத்தி இருக்கிறீர். நான் உமக்கு உண்மையாய் இருக்கும் வரைக்குமாய் நீர் தொடர்ந்து செய்வீர் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் எல்லாரும் பிதாவே இப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாள் அவர்களுடைய ஜீவியத்தில் இருந்து எடுபடாதிருப்பதாக. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போக வேண்டியதான வேளையிலே நான் அவர்களிடத்தில் கூறின இந்த காரியம் ஒரு உண்மை பொருளுக்கு திறந்து கொடுப்பதாகட்டும். சாவுக்கு ஏதுவானவர்களாய் நாங்கள் இங்கே உட்கார்ந்து எங்களுடைய கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு எங்கள் உணவை குறித்தும் நாளைய வேலையை குறித்தும் ஜீவியத்தின் கவலைகளையும் பாடுகளையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே அப்பொழுது அவைகள் இல்லாமலாகிவிடும். அவைகள் எல்லாம் மறைந்து போகும். அங்கே ஏதும் கவலைகள் இருக்காது. ஒரே மகத்தான நித்தியத்தின் சந்தோஷம் தான் இருக்கும். அந்த விதமான ஜீவியத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் பிதாவே. நான் இதை கேட்கிறேன் பிதாவே. அதாவது இங்கே இந்த காலையிலே இந்த தரிசனத்தை நான் கூற கேட்ட ஒவ்வொருவரையும், இதை ஏற்றுக்கொள்ளாத புருஷர்களும் ஸ்திரீகளும் இங்கே இருந்தாலும் கூட அக்கறையிலே நான் அவர்களை காண்பேனாக. ஆனாலும் கர்த்தாவே, இது எங்களுடைய வழியில் நிற்காதபடி செய்யும். நாங்கள் அவர்களை அங்கே சந்திப்போமாக. அவர்களும் கூட ஓடி வந்து ஒருவர் பற்றி பிடித்து எங்களுடைய வெளியேற பெற்ற சகோதரனே என்று ஆர்ப்பரிப்பார்களாக. அங்கே காண்பிக்கப்பட்ட வண்ணமாக அது இருப்பதாக கர்த்தாவே. நான் நேசிக்கின்ற யாவும், என்னை நேசிக்கின்ற யாவும், ஒவ்வொருவரும் அது அந்த வண்ணமாகவே இருக்கும்படியாக கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். நான் அவர்கள் யாவரையும் நேசிக்கிறேன். அவர்கள் அங்கே காணப்படட்டும் பிதாவே. நான் அவர்களுக்கு இப்பொழுது நித்திய ஜீவனை அளிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அவர்களுடைய பங்கை செய்வார்களாக. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் நான் அதை கேட்கிறேன். ஆமேன். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க ஒரு சில நிமிஷங்கள் தான் நமக்கு இருக்கிறது. ஒரு சிறு வியாதி உள்ள பெண்ணும் நாற்காரில் ஒரு அம்மாளும் நமக்கு இருப்பதாக நான் காண்கிறேன். என்னுடைய மிகுந்த வெளியேற பெற்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். என்ன சம்பவித்ததென்று எனக்கு தெரியாது. எனக்கு என்ன சம்பவித்ததென்று தெரியாது. ஆனால் தேவனே, நான் மரிக்கும் போது நான் அங்கே திரும்பி போகும்படியாய் செய்யும். நான் அந்த இடத்திற்கு போகும்படியாய் செய்யும். அங்கே எங்கே இருந்தாலும் சரி, நான் அங்கே இருக்கத்தான் விரும்புகிறேன். 3ஆம் வானவரை எடுத்துக் கொள்ளப்பட்ட பவுலாக இருக்க நான் முயற்சிக்கவில்லை. நான் அதை கூறவில்லை. என்னை உற்சாகப்படுத்த வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய புதிய ஊழியத்தில் என்னை உந்தி தள்ளுவதற்கு ஏதோ காரியத்தை எனக்கு கொடுக்க அவர் முயற்சிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒரு நிமிஷம் நான் எதையாவது வாசித்தால் அது அவபக்தியாய் தோன்றுமா அல்லது பரவாயில்லையா? தேசத்தின் தலை சிறந்த பத்திரிகை ஒன்றில் பில்லி கிரஹாமை பற்றி வெளியான காரியம். டாக்டர் பில்லி கிரஹாம் இஸ்லாமுக்கு அழைக்கப்படுகிறார் என்று ஆப்பிரிக்கன் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 1960ஆம் வருஷம் வெளியான தினசரியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதை எழுதின எழுத்தாளர் அவர் ஒரு முகமதியன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அற்புதங்கள் பின்தொடர வேண்டும் என்று கருதுபவர். நாங்கள் எடுத்து கூறுகிறோம், அது இதுதான். கிறிஸ்துவானவர் அவரை பின்பற்றுபவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அதில் அவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்,
இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று கூறுகிறார். வேதத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவின் தன்மைகளாகிய இந்த கிரியைகளை சபையானது எப்பொழுதாவது செய்துள்ளதா? இன்றைக்கு அதனால் முடியுமா? பெரிய கிரியைகளை சொல்லவில்லை, கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட அற்புதங்களில் பாதியாவது எந்த புகழ்பெற்ற சபையாலும் செய்ய முடியுமா? நீ ஒரு தனிப்பட்ட நபர், பெயர் பெற்றவன், கிறிஸ்தவனின் பரிந்து பேசுபவன் என்ற முறையில் மரித்தவனை உன்னால் சரீர பிரகாரமாக உயிர்ப்பிக்க முடியுமா? உன்னால் கடலின் மேல் நடக்க முடியுமா? வியாதி உள்ளவனை சுகப்படுத்த முடியுமா? குருடனுக்கு பார்வையை கொடுக்க முடியுமா? மேற்குறிப்பிட்டுள்ள தவறின்படியாக இது முகமதியர்களை பற்றினதா இருக்கிறதல்லவா? யாரோ ஒருவருடைய சொற்றொடரின்படி பின்பற்றுகிறவர்களை ஆக்குவதா அல்லது உங்கள் விசுவாசத்தில் ஆக்குவதா என்பதை பற்றின கிறிஸ்துவின் பரிசோதனை அல்லவா? இந்த முஸ்லிம் கட்டுரைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்த அறிக்கைகளில் ஒரு சொற்றொடர் தெளிவாக தவறவிடப்பட்டது. அவர்கள் இந்த முகமதியனை குறை கூறுகிறார்கள். ஆனால் கூறினது சரிதான். ஆனால் இதோ இருக்கிறது அவர்கள் சொல்லி இருக்க வேண்டியது. அதற்கு சிறந்த பதில் வேதாகமத்தை படிப்பதும் குரானை அறிந்து கொள்வதுமே ஆகும். குரான் ஒப்பிட்டு பார்ப்பதில் குறைவுபடுகிறது. முகமதியிசம் கிறிஸ்தவத்தை காட்டிலும் மிஞ்சி நடைபோடுவதும் பிரபல்யமாவதும் என்று உரிமை கோருகிறார்கள். அது சுத்த டம்பமானது யூகம் என்று நான் நினைக்கிறேன். இருந்த போதிலும் எழுத்தாளர் ஒரு முக்கியமான அம்சமான அற்புதங்களை குறித்து அது சபைக்கு சொந்தமானது என்பதை தொட்டுவிட்டார். ஆனால் இங்கே மீண்டுமாக எழுத்தாளரின் உத்தமத்தை நாம் சந்தேகிக்கிறோம். ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள முஸ்லிம்களின் முன்னிலையில் சங்கை வில்லியம் பிரென்ஹாம் அவர்களால் செய்யப்பட்ட அற்புதங்கள் அச்சமயம் 10,000 முஸ்லிம்களை கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்ததை யாரால் சுட்டிக்காட்ட முடியும் அல்லது விவாதிக்க முடியும்? வில்லியம் பிரென்ஹாம் அவர்களின் ஊழியத்தின் கீழ் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனிலும் உலகம் முழுவதிலும் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்காவில் TL ஆஸ்பான் அவர்களின் ஊழியத்தின் கீழும் நடந்தவை. நிச்சயமாக 100% நாங்கள் பில்லி கிரஹாமுக்காக நிற்கிறோம். கேள்வியின் கருத்தை குறித்து நாங்கள் பேசிவிட்டோம். இந்த கேள்வியின் கருத்துக்கு மதிப்பில்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு துணிக்கையின் மத்தியிலும் நாம் மூடபக்தி வைராக்கியர்கள் என்றும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறியாதவளாய் இருக்கிறோம் என்று அவர் என்னிடத்தில் கூறினார். அவர்களுடைய சொந்த பத்திரிகையில் எப்படியா இருந்தாலும் தேவன் அதை செய்தார் என்று அவர்கள் சாட்சியாய் எழுத வேண்டியிருக்கிறது. தேவன் எப்பொழுதும் இருந்தது போலவே இன்றைக்கும் அவ்வளவாய் தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்று நீங்கள் நினைக்காதிருக்கலாம். அவர்கள் அதை காண்கிறதில்லை. அதொன்றும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. அது ஏதோ ஒரு மூலையில் செய்யப்படவில்லை. ஆயிரமான ஜனங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை கவனித்தனர். அந்த ஊனமுற்ற முதுகு வளைந்திருந்த பையன் அங்கே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஜீவியத்தை குறித்தும் காரியங்களை குறித்தும் அங்கே உள்ளே என்ன சம்பவித்தது என்பதையும் கூறினார். 10,000 முஸ்லிம்கள் அவர்களாகவே அங்கேயே தரையில் முகங்குப்புற விழுந்து இயேசு கிறிஸ்துவை அவர்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். நமக்கு இன்னும் TL ஆஸ்பான் முதலானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் செம்மறியாட்டு ஆகாரத்தை போஷிக்கின்றனர். சகோதரன் ஆஸ்பான் இன்னும் முஸ்லிம்கள் மத்தியில் போகவில்லை என்று யூகிக்கிறேன். அவர்கள் அவ்வளவு உயர்வானவர்கள் என்று உரிமை கோருகின்றனர். ஆனால் சிங்கத்திடமிருந்து செம்மறியாட்டை விடுவிக்க கூடியவரும் கரடியிடத்திலிருந்து செம்மறியாட்டை விடுவிக்க கூடியவருமான ஒரு தேவன் நமக்கு இன்னமும் இருக்கிறார். அவர்கள் அதை எழுதி அதை அடையாளம் கண்டு கொண்டாக வேண்டும் என்பதை அறிந்தது எனக்கு நன்மையை செய்தது. இல்லை, அவர்கள் அதை செய்யவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் விலகி நடந்து தங்கள் முதுகை காட்டி அந்த நாட்கள் கடந்து போய்விட்டது என்கிறார்கள். முஸ்லிம் கூறுகிறான், அவைகள் கடந்து விட்டதா? முழு வேதாகமும் அப்படியானால் கடந்து போனதா இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மனிதனை ஆராதிக்கிறீர்கள். மரித்து போன ஒரு மனிதனை, அவருடைய பெயர் இயேசுவாக இருந்தது. நீண்ட வருஷங்களுக்கு முன்னர் அவர் மரித்து போனார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது போன்ற ஒரு காரியமே அங்கே கிடையாது என்று. ஆனால் டர்பன் கூட்டத்தில் அவர்களால் அதை கூற முடியவில்லை. அங்கே அவர் நின்று அவர் செய்த அதே காரியத்தை செய்து அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார். இப்பொழுது ஸ்தாபனங்களும் கூட திரும்பி வர வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தின் பேரில் உள்ள என்னுடைய போதனைகளை நான்
மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எனக்கு எழுதியிருந்த நபர்தான் அதை அவருடைய பத்திரிகையில் எழுத வேண்டியதாய் இருந்தது. எப்படியாயினும் அவர்கள் அவரை துதிக்கும்படியாய் தேவன் செய்வார். அப்படியானால் எதை குறித்தும் அக்கறை இல்லை, அது உண்மை. எப்படியாயினும் அவர்கள் அவரை துதிக்கும்படியாய் அவர் செய்வார். சுகவீனமாய் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தை இங்கே உட்கார்ந்திருக்கிறாள். அது உங்களுடைய பிள்ளையா? அவளுக்குள்ள தொல்லை என்ன சகோதரி? அம்மா, மூளையில் இரத்தப்பெருக்கு. ஓ அப்படியா? ஆகஸ்டில் 4 வருஷங்கள் ஆகிறது. ஓ, அது மேரங்கோவில் இருந்தா அல்லது அங்கே எங்கேயோ இருந்தா? பயோலியா? அப்படியானால் இதுதான் அந்த பெண்ணா? அம்மா, அவளை ரட்சிக்க கூடிய ஒரே ஒரு காரியம்தான் அங்கே இருக்கிறது. அது தேவன் அவளை அறிந்திருப்பதே ஆகும். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சகோதரன் நெவில், அவளுக்காக ஜெபிக்க நீர் அங்கே போயிருந்தீரா? சகோதரன் நெவில் அங்கே போய் ஜெபித்ததினால் அவள் சற்று மேலாக இருக்கிறாள். செம்மறியாட்டு ஆகாரத்தை அறிந்திருக்கிற மேய்ப்பர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் அருமையான சகோதரியே, உங்களுடைய கோளாறு என்ன? உங்களைத்தான், புற்றுநோய். நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டால், ஒருவேளை சரியாக இங்கேயே புற்றுநோயிலிருந்து சுகத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே பாருங்கள் சகோதரி, தேவன் சுகமளிப்பவராய் இருக்கிறார். நாம் அதை அறிந்திருக்கிறோம். நான் உங்களிடத்தில், நான் அங்கே போய் அந்த இரத்த பெருக்கை அந்த சிறு பெண்ணிடத்தில் இருந்து எடுத்து போட்டு சுகமாக்குவேன் என்று கூறியிருந்தால், அல்லது இந்த ஸ்திரீயிடத்திலிருந்து புற்றுநோயை எடுத்து போடுவேன் என்று கூறியிருந்தால், நான் உங்களுக்கு தவறாய் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும். அங்கே ஒரு கரடியான ஒரு புற்றுநோய், ஒரு தசை வளர்ச்சி, குருட்டாட்டம், மரணமும் கூட ஒரு நாளில் தேவனுடைய செம்மறியாட்டை பற்றி கொள்ளும். தேவனுடைய வல்லமையுடன் நான் போய் அவனை கொன்று அந்த செம்மறியாட்டை திரும்ப கொண்டு வந்தேன். அது உண்மை. இன்றைக்கு நாம் புறப்பட்டு போகிறோம். எந்த மகத்தான ஏதோ காரியத்தோடு, இன்னதோடு அல்ல, ஒரு சாதாரண சிறிய ஜெப கமனோடு போகிறேன். அவர் அவளை திரும்ப கொண்டு வருவார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா சகோதரி? நீங்களும் கூட விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா சகோதரி? உங்களில் எத்தனை பேர்கள் உங்கள் இருதயத்தோடு இப்பொழுது விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஜெபிக்க போகையிலே நீங்கள் உங்கள் தலைகளை வணங்குங்கள். அருமையான பிதாவே, ஒரு அழகான வாலிபமான பெண் இங்கே கிடக்கிறாள். அவளால் இனி நடக்கவே முடியாது, அல்லது சுற்றுமுற்றும் போக முடியாது. நீர் அவளுக்கு உதவி செய்தால் ஒழிய சத்துரு அவளை பிடித்துக் கொண்டான். எந்த வைத்தியராலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாள். சத்துரு அவளை பற்றி பிடித்து இழுத்து அங்கே தூர வானவெளிக்கு கொண்டு போய் ஒரு வைத்தியரால் ஒரு காரியமும் செய்ய முடியாதபடியாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, உம்மால் எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் அவள் இல்லை. உம்முடைய கரத்தை நீட்டி அவள் மேல் வைக்கும் தூரத்தில் அவள் இருக்கிறாள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையின் மேல் நான் என்னுடைய கரங்களை இந்த வாலிப ஸ்திரீயின் மேல் வைத்து அந்த மூளையில் உள்ள இரத்த பெருக்கை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை ஒரு சாதாரண நிலைக்கு மீண்டுமாய் அழைக்கிறேன். தேவனுடைய மகிமைக்காக அவள் ஜீவிப்பாள். அவள் சுகமடைந்து இந்த சபையில் உள்ளே வருவதும் போவதுமாய் இருப்பாளாக. மற்றவர்கள் இங்கு வருவது போன்று அரைவிடமாக தேவனுக்கு ஸ்துதி செலுத்துவாள். அந்த விதமாகவே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவளுடைய தலைமயிர் வெண்மையாகி கொண்டிருக்கையிலே இன்னும் ஒரு சில சுற்றுகள் தான். வயதானவர்களையே நான் காணாமல் வாலிபமானவர்களையே கண்டேனே. அந்த தேசத்தில் அக்கறையில் அவள் இருப்பாள். ஆனால் அவளுடைய அருமையானவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவளை நேசிக்கிறார். ஒரு மகத்தான சத்துரு அவளை பற்றி பிடித்துக் கொண்டு ஒரு வைத்தியனால் எட்ட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான புற்றுநோய் சிங்கம் அவளை கொண்டு போய்விட்டது. தேவனே, நான் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன். அவளை திருப்பி கொண்டு போக நான் வந்திருக்கிறேன். அந்த புற்றுநோய் சிங்கத்தை நான் தோற்கடிக்கப்படாத கிறிஸ்துவின் நாமத்தினால் கொல்லுகிறேன். அவருக்கு நான் ஒரு தூதனாகவும் இருக்கிறேன். அது அவளை விட்டு நீங்குவதாக. அவள் சுகமடைவாளாக. இருப்பினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய மகிமைக்காகவும் கனத்துக்காகவும் அநேக வருடங்கள் அவள் ஜீவிப்பாளாக. இப்பொழுது பரலோக பிதாவே, ஒரு மகத்தான போர் கவசம் அல்ல, மெருகேற்றப்பட்ட ஈட்டி அல்ல, ஒரு பேச்சாளியின் பேச்சு திறமையும் சொல் வன்மையும் அல்ல, ஆனால் ஒரு சிறிய சாதாரண விசுவாச கவனோடு இந்த ஆத்துமாக்காக வைத்தியரின் கைக்கு எட்டாத தூரத்துக்கு புற்றுநோய் சத்துருவினால் பற்றி பிடித்துக் கொண்டு போயிருக்கிற இந்த சரீரத்திற்காக நான் வருகிறேன். ஆனால் நான் அவளுக்காக இந்த காலையில் வருகிறேன்.
கர்த்தாவே, அவளை மீண்டுமாய் பசுமையான புல்தரைக்கும் அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் கொண்டு வருகிறேன். வெற்றி சிறக்கும் இயேசுவின் நாமத்தினால் அதற்கு நான் அவருடைய ராஜ்யத்தின் தூதனாய் இருக்கிறேன். பாவனை இல்லாத விசுவாசத்துடன் நாம் செய்த இந்த ஜெபத்தின் இந்த வல்லமையால் அவள் திரும்ப கொண்டு வரப்படுவாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வண்ணமாகவே இருப்பதாக. உன்னுடைய தலையை ஒரு நிமிடம் உயர்த்துவீரா? போதகர் இப்பொழுதுதான் என்னிடம் கூறினார், இந்த ஜனங்கள் மிகவுமாய் வியாதியாய் இருக்கிறார்கள் என்று. அவர்கள் எல்லாம் சரியாகி விடுவார்கள். அதெல்லாம் சரி. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தவறி போகாது. நாம் அவர்கள் பின்னே செல்வோமாக. அவர்கள் ஞானஸ்தான ஆராதனை வைத்திருக்கிறார்கள். போக வேண்டியதான சில ஜனங்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஆராதனை மீண்டுமாய் இன்றிரவு இருக்க போகிறது. இன்று இரவு வர முடியாதவர்களாய் யாராவது இருந்து இப்பொழுது ஜெபிக்க வேண்டுமென்றவர்கள், இன்றிரவு இங்கு இருக்க முடியாதவர்கள் இருக்கிறார்களா? அப்படியானால் இப்பொழுது நேராக இங்கே வாருங்கள். இன்றிரவு வர முடியாதவர்கள், இன்றிரவு ஜெப வரிசைக்கு எனக்கு அதிகப்படியான நேரம் உண்டாயிருக்க வேண்டும். அவர்கள் இந்த ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் அங்கே ஒரு சிறிய பையனை வைத்திருக்கிறீர்களா? சரி, ஆம் சகோதரனே, உமக்கு மிக்க நன்றி. நான் அதை கொஞ்சம் கடித்தாவது அல்லது இப்பொழுதே வாசித்தால் பரவாயில்லையா? உமக்கு நன்றி ஐயா. நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு 1 அல்லது 2 நிமிடங்களை கொடுத்தால் நாங்கள் ஞானஸ்தான ஆராதனை நடத்தி விடுவோம். நீங்கள் அதை காண விரும்புவீர்கள் என்பது எனக்கு தெரியும். இன்று காலையில் ஞானஸ்தானம் பெற விரும்புவோர் உங்களை தான். ஸ்திரீகள் இந்த வழியாக சென்று ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். புருஷர்கள் இந்த பக்கமாக சென்று ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் இந்த வியாதியாயுள்ள ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் ஞானஸ்தான ஆராதனைக்கு ஆயத்தப்படுங்கள். இப்பொழுது இன்றிரவு நான் ஒரு சிறிய ஜெப வரிசையை அமைக்க முயற்சிப்பேன். உடனடியாக அப்பொழுதே அவர்கள் உள்ளே வந்தவுடனேயே இன்றிரவு நாம் எபேசியர் 1 அதிகாரத்தை துவக்கப் போகிறோம். நீங்கள் வந்தால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கும். உங்களுக்கு போவதற்கு சபை இல்லை என்றால் வாருங்கள். ஆனால் உங்களுக்கு சொந்த சபையும் போதகரும் இருந்தால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வெளியேறு பெற்ற சபைக்கு, நீங்கள் தாங்குகின்ற சபைக்கு போங்கள். போக வேண்டியதாயிருக்கின்ற நீங்கள், இந்த நேரத்தில் போக இருக்கின்ற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களால் முடிந்த போது மீண்டுமாக எங்களோடு இருங்கள். உங்களை எங்கள் மத்தியில் வைத்துக் கொள்ள நாங்கள் சந்தோஷமாயிருப்போம். நீங்களும் கூட ஜெபித்துக் கொள்ள வேண்டியவர்களா? உங்களுடைய தொல்லை என்ன? அதிக இரத்த அழுத்தம். இப்பொழுது எஞ்சியுள்ளவர்கள் 1 நிமிடம் உங்கள் தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். மேய்ப்பனின் சிறிய கவனுக்காக, சிங்கத்தை அதன் முழங்கால்களுக்கு கொண்டு வந்ததான ஜெபத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சிறிய ஆட்டுக்குட்டி அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அதனுடைய தாயும் தகப்பனிடத்துக்கும் சேர்க்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரையும் கூட நீர் பத்திரமாய் உள்ளே கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய இரத்த அழுத்தமும் அவருடைய சரீரத்தின் தொல்லைகளும் தீர்ந்து போவதாக. நான் அவர் பின்னே போய் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை திருப்ப கொண்டு வருகிறேன். ஆமேன். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, போகின்ற போது ஒரு குருடான பையனை நீர் பற்றி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். நான் சுகவீனமாயும் வாந்தி எடுத்துக்கொண்டும் இருந்தேன். இதை நீங்கள் கூடுமானால் தவறப்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். தேவனே, வெளியே யாராவது என்னை நிறுத்துவதை நான் கேட்டால் நான் எண்ணத்தை கொடுப்பேன். என்னுடைய மனைவி சொல்லுவாள், பில்லி, உம்மை பார்க்கும்படியாய் ஒரு வயதான மனிதர் இங்கே இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். இதோ ஒரு மனிதன் வழுக்கை விழுந்த தலையுடன் முகத்தை சுற்றிலும் நரைத்த கிருதாமயிர் வளர்ந்தவனாய் ஒரு சிறியவனாய் உள்ளே வருகிறான். அவன் உள்ளே நடந்து வந்து, நீர்தான் சகோதரன் பிரன்னாமா என்கிறான். நான் ஆமையா, நான் தான் என்பேன். அதற்கு அவர், என் பெயர் சீமோன் என்றார். அவருடைய கரத்தை என்மேல் போட்டு 1 நிமிஷம் என்னை நோக்கி பார்த்தார். சகோதரன் பிரன்னாம், நீர் ஒரு விசுவாசி என்றார். நான் ஆம் என்றேன். அது எல்லாம் சரியாகிவிடும். வேதாகமத்தின் சீமோன் பேதுரு. நான் எப்படியா இதை பாராட்டுவேன்? அவன் அதிகமாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. வெறுமென அவன் கரத்தை என்மேல் போட்டால் போதும், அது எல்லாம் சரியாய் போய்விடும். பின்னர் நான் யோசித்து பார்க்கும் போது, தேவனுடைய உதவியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நான் அவரிடத்தில் வந்தால் என்று அங்கே பல கணக்கான ஜனங்கள் அதே காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தாவே, நான் முடிந்த அளவு ஒவ்வொருவரிடத்திற்கும் செல்வேனாக, நான் அதை செய்வேனாக என்று நினைத்தேன். நான் நினைத்தேன், சீமோனோ அல்லது பவுலோ அவர்களில் சிலர் வெறுமென வந்து, நீர்தான் பிரன்னாமா என்றால் நான் ஆம் என்பேன்.
அவர்களுடைய கரத்தை என் மேல் போட்டு என்னை நோக்கி பார்த்து, சரி சகோதரன் பிரண்ணாம் என்று கூறி வெளியே நடந்து சென்றால் நான் சுகமாகி விடுவேன். நான் நிச்சயம் குணமாகி விடுவேன். என்னுடைய தைரியம் அங்கேயே அதிகமாகும். நான் சுகமாக போகிறேன் என்று நான் கூறுவேன். ஆமையா, அந்த விதமாய் விசுவாசிக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அதை தான் செய்யும்படியாய் நான் இங்கே வருகிறேன். உங்கள் மேல் கரத்தை வைத்து தேவனிடத்தில் கேட்க வருகிறேன். நான் இந்த சிறு பையனிடத்தில் சென்று அவன் என்னிடத்தில் வருகிறானா என்று பார்க்கிறேன். அவன் சிறு குருடான பையன். அவன் எவ்வளவு காலமாக குருடா இருக்கிறான்? பிறப்பில் இருந்தா? குட்டி பையலே, ஓ நீ பிரமாதமான அருமையான சிறு பையன். ஓ கிருபையுள்ள தேவனே, வைத்தியர் தொட முடியாதபடி அதற்கு அப்பால் இந்த சிறு பையனின் பிறப்பில் இருந்தே குருடாய் பிறந்ததினால் அவனால் காண முடியவில்லை. இந்த அழகான சிறிய பையன், இந்த சிறு பையனுக்கு வாழ்க்கையில் ஒரு தருணம் கிடைப்பதற்கு முன்பே சத்துரு அவனை வைத்தியர்களால் எட்ட முடியாத தூரத்துக்கு பிடுங்கி கொண்டு போய்விட்டான். எனவே இன்று காலையில் நான் அவனுக்காக வருகிறேன் கர்த்தாவே. இந்த சாதாரண கவனாகிய ஜெபம் அது அவனை மீண்டும் தேவனிடத்தில் கொண்டு வரும். நான் எதிராளியாகிய பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தித்து விட்டேன். இந்த பையனை நான் தேவனுக்காக உரிமை கோருகிறேன். தேவனுக்காக அவனுடைய பார்வையை நான் உரிமை கோருகிறேன். சாத்தான் அவனிடமிருந்து பறித்து கொண்டு போனதை நான் திருப்பி கொடுக்கிறேன். அவன் அதை பெற்றுக் கொள்வானாக. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக இருக்கும். நான் அதை பேசிவிட்டேன். இப்பொழுது அருமையான சகோதரியே, ஒரு துளி கூட அவிசுவாசியாதே. ஆனால் இந்த சிறு பையனுக்கு எல்லாம் சரியாய் போய்விடும். நீ திரும்பி அவனை இங்கே சபைக்கு கொண்டு வந்து அவனால் காண முடிகிறது என்று ஜனங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுக்கு பார்வையை கொடு. கர்த்தராகிய இயேசுவே, இந்த சிறியவனுக்காக நாங்கள் இவ்வளவு ஜெபத்தை எடுத்தோம். ஆனால் இன்று காலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் எனக்கு கொடுத்த இந்த கவனோடு நான் வந்தேன். இதை நீர் எனக்கு கொடுத்து உம்முடைய வல்லமையினால் புற்றுநோயின் வாயிலிருந்து வெளியே எடுக்கவும், மரணத்தின் வாயிலிருந்தே மரித்து போய்விட்டான் என்று அவர்களால் அறிவிக்கப்பட்டு விரைத்து குளிர்ந்து போன பின்னர் மரித்தோல் இருந்து அவனை எழுப்பவும் உதவி செய்தீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் இந்த சத்துருவை எதிர்த்து வருகிறேன். எனவே அவளை மீண்டும் ஜீவனுக்குள் கொண்டு வாரும் கர்த்தாவே. இதை அருளும். தேவனுடைய மகிமைக்காக அந்த வண்ணமாகவே செய்யப்படுவதாக. நீங்கள் வியாதியா இருக்கிறீர்களா அம்மா? நீங்கள் ஒரு விசுவாசித்தானே? இந்த சிறிய கவனின் எட்டுதலினால் அவனை நான் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அவளை விட்டு நீங்கி போய் ஒருபோதும் திரும்பி வராதிருப்பதாக. சகோதரன் ஹார்லேக்காகவும் உம்முடைய மகளுக்காகவும் உமக்காகவும் சென்ற அதே சிறிய கவன்தான் இப்பொழுது. பரலோக பிதாவே, இந்த சிறிய கவனை உபயோகித்துக் கொண்டு நான் எதிராளியை பின்தொடர்ந்து வந்தேன். ஏனென்றால் நீ ஜனங்களை விசுவாசிக்கும்படி செய்து ஜெபிக்கும் போது நீ உத்தமமாய் இருந்தால் அந்த சிறிய கல்லானது கொல்லும் குறியை நோக்கி அடையும். அவளுடைய வேண்டுதலை நோக்கி நான் அதை அனுப்புகையில் அது இப்பொழுது புறப்பட்டு போவதாக கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது அந்த வண்ணமாகவே இருப்பதாக. ஆமேன். சகோதரியே, நரம்புகள் வைத்தியருடைய எட்டுதலுக்கு அப்பால் இருக்கிறது. அவர்களால் உன்னை ஒரு விதமான அமைதியாக்க ஏதாவது காரியத்தை கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னர் அது ஒரு காரியத்தை மோசமாக ஆக்கும். ஆம், இப்பொழுது பாருங்கள், இன்று காலையிலே நாம் அதனை பின்தொடர்ந்து போகிறோம். வெளியே போய் உங்களை திருப்பி கொண்டு வருவோம். கர்த்தராகிய இயேசுவே, வி சு பா சா இம் என்ற 5 சிறிய கற்களுடன் ஜெப கவனம் அந்த நரம்பு தளர்ச்சியின் பிடியில் இருந்த என்னுடைய சகோதரியை நான் திருப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நான் திருப்பி அவளை சமாதானத்திற்கும் நிழலான பச்சை புல்தரைக்கும் அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் கொண்டு வருகிறேன். நான் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிறேன். ஆமேன். பிதாவாகிய தேவனே, இந்த சிறு பெண்ணுக்கு தசை சம்பந்தப்பட்டதா இல்லாததற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் அது இன்னமும் உம்முடைய தொழுதலுக்குள் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த சிறிய விசுவாச கவனோடும் இந்த கல்லோடும் கூட நான் வருகிறேன். அதை எறிவதற்கு எனக்குள்ளாக உள்ள எல்லா பலத்தோடும் கூட நான் இந்த கல்லை வைத்து அழுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது லக்கை அடைவதாக. எங்களுடைய சகோதரி சுகமடைவாளாக. நான் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறேன். இந்த வாலிப தாயும் அவளுடைய சிறு பிள்ளையும் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோமே,
அந்த மகிமையின் தேசத்தில் அக்கறையிலே அவள் இந்த சிறுசை அங்கே சந்திக்க வேண்டுமாம். இன்னொரு பிள்ளை எழும்பும்படியாக தாயானவளால் ஜீவிக்க முடியாது. அந்த சிறு பையனும் கூட உம்முடைய உதவி இல்லாமல் நீண்ட நாள் ஜீவிக்க முடியாது. ஆனால் நான் கவனோடு கூட எல்லா பலத்தோடும் எதிராளியை நோக்கி எடுக்கக்கூடிய என்னுடைய குறியோடும் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காரியத்தை நான் சுழற்றி அடிக்கிறேன். தேவனுக்கு மகிமையாக அவர்கள் சுகமாவார்களாக, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அது அவ்வளவு அருமையாக இருக்கிறது. நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த ஊழியம் அப்படியானால் ஜனங்களை வெளியே சுட்டி காட்டும் ஒரு மகத்தான ஊழியமாய் இருக்கிறது. அது கிரியைகளை சுட்டி காட்டுகிறதா? எங்களுடைய பரலோக பிதாவே, வைத்தியர்கள் இவளை தொட முடியாதபடி சாத்தான் இவளை பற்றி இழுத்துக்கொண்டு தூரத்துக்கு போய்விட்டான். அவர்களால் ஒரு மருந்தை கமனில் வைத்து அடிக்கத்தான் முடியும். அது அவளை சுற்றி சுற்றி கிழிக்கத்தான் முடியும். ஆனால் எங்கே இருக்கிறாள் என்பது கூட தெரியாதபடி ஆகிவிடும். அதன் பின்னர் அவள் திரும்பி சுயநிலைக்கு வரும்போது மோசமான நிலையில் ஆகிறாள். ஆனால் நானோ இந்த விசுவாச கமனுடன் ஒரு கல்லுடன் என்னுடைய லக்கில் பூஜ்யத்தை குறிவைத்து நான் வந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நரம்பு தளர்ச்சியை தேவனுடைய மகிமைக்காக அவளிடத்திலிருந்து நான் வெளியே எடுக்கிறேன். ஆமேன். அன்புள்ள தேவனே, சகோதரன் ஜார்ஜ் சமீபத்தில் அங்கே படுத்து கிடந்து மரித்துக் கொண்டிருந்தார். ஒரு விசுவாசம் அவருக்கு என்ன காரியத்தை செய்தது என்று நான் பார்த்தேன். இப்பொழுது அவருக்கு முடக்குவாதம் இருக்கிறது கர்த்தாவே. அவருக்கு கொஞ்சம் காரிஸ்டோன் கொடுப்பார்கள் என்று உணர்கிறோம். அது அவருக்கு வலியில் சற்று லேசாக ஆக்கும். ஆனால் அது அதை எடுத்து போடாது. எனவே நாங்கள் இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குறிவைக்கிறோம். அவர் தாமே வீட்டிற்கு போய் சுகமடைவாராக. உமக்கு நன்றி சகோதரனே. அன்பே, நீ எப்படி இருக்கின்றாய்? என்ன செவிடா, உங்களால் சரியாக கேட்க முடிகின்றதா? மரண வரம்பின் தொட முடியாத அளவிற்கு நீ இயேசு கிறிஸ்துவின் ஒரு விசுவாசி இல்லையா? இந்நாட்களில் ஒன்றில் நான் அங்கே ஒரு அழகான ஸ்திரீயை காண்கிறேன். நீங்கள் மறுபடியுமாய் வாலிபமாய் என்றென்றைக்குமாய் இருப்பீர்கள். அவருடைய மகிமைக்காக நீங்கள் இப்பொழுது ஜீவிக்க விரும்புகிறீர்கள் என்று நான் அறிவேன். உம்முடைய மகன், உங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவன் போய்விட்டானா? அதுவா? துக்கத்தினால் நிறைந்தது. சகோதரியே, அன்பே, எங்கே உங்களுக்கு நல் உணர்வு இருக்கிறதோ அங்கே நீங்கள் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்று காலையில் தரிசனம் கூறப்பட்டதை அவள் கேட்டாளா? நல்லது, நீங்கள் அவளுக்கு கூறுங்கள். என்ன சம்பவித்ததென்று அவள் உங்களுக்கு கூறப் போகிறாள். இங்கே உங்களுக்கு ஒரு மூச்சுக்கு அப்பால் அந்த விலையேற பெற்ற மகன் உமக்காக காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை போன்று வாலிபமாயிருப்பீர்கள். அன்பு, வெறுமனே அன்பு. அன்புள்ள பரலோக பிதாவே, ஜீவியத்தின் ஓட்டம் ஓடப்பட்டாயிற்று. அதிகமாக ஒன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. அவளுடைய வெளியேறு பெற்ற மகன் ஆற்றுக்கு அக்கறையில். அவனால் மட்டும் திரும்பி பார்க்க கூடுமானால் இன்னும் சில நாட்களே தான் என்று அவன் கூறுவான். அவள் படகிற்காக காத்து கொண்டிருக்கிறாள். கர்த்தாவே, அது அவளை மூடுபனியின் ஊடாக அந்த மகிமையின் தேசத்துக்கு கொண்டு செல்லும். அவளை ஆசீர்வதியும் பிதாவே. அவளுடைய இருதயத்தை தேற்றும். ஆற்றுக்கு அக்கறையில் அது ஒரு மகத்தான மறு இணைப்பாய் இருப்பதாக.